இந்த வேளையிலும் நாம் தேவனை துதிக்க போகிறோம். We are going to praise and give thanks to the Lord. Before that, we'll listen to a word. இரண்டாம் அதிகாரம் 1 Peter chapter 2, 9வது வசனம். verse 9. நாம் பாடினோம் அல்லவா, இருளின் அந்தகாரத்திலிருந்து தேவன் தம்முடைய ராஜ்யத்திற்கு நம்மை மீட்டுக் கொண்டார் என்று. We sang that the Lord chose us. He called us out of darkness into His marvelous light. 9ஆம் வசனத்திலே அதை வாசிக்கிறோம். We read that in verse 9. நாம் அந்த பாடல்ல நன்றி சொல்வேன் என்ற பாடலை தொடர்ந்து அவருக்கு சொந்தமானவர்களாய் நம்மை மாற்றிக்கொண்டார் என்று வாசிக்கிறோம். We read that, we sang that in that song, that the Lord made us His own. அதுதான் இந்த வசனத்துல வாசிக்கிறோம். 1 பேதுரு 2:9. And that is what we read in this verse, 1 Peter chapter 2 verse 9. உங்களை அந்தகாரத்தில் என்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். But you are a chosen race, a royal priesthood, a holy nation, a people for God's own possession, so that you may proclaim the excellencies of Him who has called you out of darkness into His marvelous light. அங்க அவருக்கு சொந்தமான ஜனம், God's own possession, that's what it says. நாம தேவனுடைய சொந்தமான ஜனம். We are people for God's own possession. நான் தேவனுக்கு சொந்தமானவன். I belong to the Lord. அது என்னை பரவசப்படுத்துகிறதா? And does it make me amazed? அது எனக்கு ஒரு பரவசமான செய்தியா இல்ல அப்படின்னா நான் அது ஒருவேளை நான் இன்னும் விசுவாசிக்கல. If it is not something interesting and amazing to me, that means I am not believing that. நான் தேவனுக்கு சொந்தமான ஜனம். We are people of God for God's own possession. முதலாவது என்னை குறித்து அதை நான் விசுவாசிக்கிறேனா? Do I believe that first for myself? அது விசுவாசிக்கலங்கிறதுக்கு நிரூபணம் என்ன தெரியுமா? What is the proof that we do not believe it? இருளின் அந்தகாரத்திலிருந்து மீட்கப்பட்ட என்னுடைய மனைவி, என்னுடைய குடும்பத்தார அவர்களை தேவனுக்கு சொந்தமானவனா நான் பார்க்கிறேனா? Do I see my wife, my family members whom the Lord brought out of darkness into His marvelous light? Do I see them like that? அவருக்கு சொந்தமானவர்களா அவர்களை நான் பார்க்க முடியல அப்படின்னா, if I could not see them as God's own possession, நான் என்னை குறித்தே அதை விசுவாசிக்கல. That means I am not I'm not believing that I am His own possession. அதனாலதான் என்னுடைய வாழ்க்கையில இங்க வாசிக்கிறோம், அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி, இன்னொரு மொழிபெயர்ப்புல அவரை ஆல்வேஸ் துதிக்கும்படி, எப்பொழுதும் அதை துதிக்கும்படின்னு வாசிக்கிறோம். No, that is why we read, in one translation it says that we may always proclaim His praises. ஆண்டவர் என்னை அவருக்கு சொந்தமாக்கினார். The Lord made me as His own possession. இன்னொரு வசனம் ரோமர் 8ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். Another verse in Romans chapter 8. தம்மை அவருக்கு சொந்தமாக்கும்படி அவர் என்ன செய்தார்? So what did the Lord do to make us His own possession? தமக்கு சொந்தமானதை அவர் கொடுத்தார். He gave what is His own. 32வது வசனம். Verse 32. தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம் எல்லோருக்கும் அவரை ஒப்புக் கொடுத்தார். He who did not spare His own son but delivered Him over for us all. நம்மை அவருக்கு சொந்தமாக்கும்படி தம்முடைய சொந்த குமாரனை நமக்காய் கொடுத்தார். To make us His own possession, He gave His own son for us all. இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? So what shall we say about all these things? நாம் தேவனை இந்த காலை வேளையிலே துதிக்கும்படியாய் வந்திருக்கிறோம். We have gathered to praise God this morning. நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம். We are people chosen by God. வசனத்திலும் அதேதான் வாசிக்கிறோம். We read that in verse 33. தேவன் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். We are God's elect. யார் குற்றம் சாட்ட முடியும்? Who will bring a charge against God's elect? தேவனே அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார். God is the one who has justified. இதை நாம் விசுவாசித்தவர்களாய், as believing these words, இதற்காக தேவன் என்ன செய்தார் என்பதை உணர்ந்தவர்களாய், realizing what God has done so that we receive these blessings, நாம் தேவனை துதிப்போம். we will bless the Lord. We will praise Him. 32வது வசனம். தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல்
One more time we'll read verse 32. He who did not spare his own son, நம்ம எல்லோருக்கும் அவரை கொடுத்தார். but delivered him over for us all. சகோதர சகோதரிகளே, Yes, brothers and sisters, நம்மை சொந்தமாக்கும்படி, to make us his own possession, சொந்த குமாரனை he gave his own son. அவர் நமக்காய் கொடுத்தார். He gave his own son. இந்த நல்ல பிதாவை இந்த காலையிலே நாம் துதிப்போம். We'll praise this good Father. Yes, Lord. Thank you. Thank you. Praise. Bless you. We praise you, Father, for your goodness, making us your own possession. Holy God. Unworthy, Lord, and worthy. You're so good, Lord, so good that He gave your Son. Thank you. Bless you. பிதாவே, எங்களை எண்ணுவதற்கும் எங்களை விசாரிப்பதற்கும் நாங்கள் ஏமாத்திரம் ஆண்டவரே. Lord, who are we that you should think of us, Lord? ஆனாலும் எங்களை உம்முடைய சொந்தமாய் மாற்றிக் கொண்டிருக்கிறீர். But Lord, you have made us your own possession. உம்முடைய சொந்த குமாரனை எங்களுக்காய் ஈந்தீர் ஆண்டவரே. You gave your own son for us. இதை நாங்கள் உணர்ந்தவராய் எக்காலத்திலும் உம்முடைய புண்ணியங்களை அறிவிக்கிறவர்களாய் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். Realizing this, Lord, we want to always be people, Lord, who will proclaim your excellence. இந்த காலைகளில் உம்மை துதிக்கிறோம். We praise you, Lord, this morning. நன்றி நிறைந்த இதயத்தோடு உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே. With hearts full of thanks, Lord, we come before your presence. ஆண்டவரே, நாங்கள் நன்றி செலுத்துவதே எங்களுக்கு தகும் ஆண்டவரே. Yes, Lord, it's worthy to praise you, to give thanks to you, Lord. காலைகளில் எங்களோடு இடைப்படும் ஆண்டவரே. Lord, even this morning you speak to us, Lord. ஆண்டவரே, கேட்கத்தக்க இதயத்தை தாரும். Give us a heart to listen. அதன்படி ஆண்டவரே வாழ உதவி செய்யும். And help us, Lord, to walk in that way. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். In Jesus' name we pray. Amen. Last week, it was Father's Day. போன வாரம் தகப்பன்மாரின் தினம். So our dear elder brother gave a message for the fathers. நம்ம அருமை சகோதரர் தகப்பன்மார்களுக்காக Brother Zach gave us a message for the fathers. நம்மளுடைய மூத்த சகோதரர் சகரியாப்புடன் தகப்பன்மார்களுக்கு என்று ஒரு செய்தியை கொடுத்தார். So it's not only for the fathers, but it's a good message for all of us. அது தகப்பன்மார்களுக்கு மாத்திரமல்ல, நம்ம எல்லோருக்குமே அது ஒரு நல்ல செய்தி. So we will now listen to the Zach's message. இப்பொழுதும் சகோதரர் சகரியாப்புடைய அந்த செய்தியை நாம் கேட்போம். இன்றைக்கு தந்தையர் தினம் உலகத்தின் பல பகுதிகளிலே கொண்டாடப்படுகிறது. ஆகவே தந்தையர் தினத்திற்கு பொருத்தமான இந்த செய்தி இது ஏற்றதா இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். நான் முதலாவது சொல்ல போகிற வசனங்கள் என்னவென்றால், பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய கடைசி 2 வசனங்கள், அதாவது மல்கியா 4ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். இங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே பார்க்கிறோம், நான் எலியா தீர்க்கதரிசியை உங்களுக்கு அனுப்புகிறேன். கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறதுக்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசி அனுப்புவேன். அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் பிதாக்களிடத்திற்கும் திருப்புவான். நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு என்று வாசிக்கிறோம். ஆங்கில வேதாமத்திலே NASBயிலே சாபத்தால் அடிப்பது என்று வருகிறது. கடைசி வார்த்தை சாபம் என்று வருகிறது. தமிழிலே சங்காரம் என்று வருகிறது. புதிய ஏற்பாடு அது ஆண்டவராய் இயேசு கிருபை என்று முடிகிறது. பழைய ஏற்பாடு சாபம் என்பதிலே முடிகிறது. ஏன் தேவன் அந்த தேசத்தை சங்காரத்தில் அடிப்பேன் என்று சொல்லி பயமுறுத்துகிறார்? ஏனென்றால் தகப்பன்மார்களுக்கும் பிள்ளைகளுக்கும் உள்ள உறவு சரியாக இல்லை. நாம் இதை கடைசி நாட்களுக்கு சம்பந்தப்பட்டது என்று நாம் எண்ணுகிறோம். ஏனென்று சொன்னால் கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் என்று 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஆகவே கடைசி நாட்களை குறித்ததான தீர்க்க தரிசனம். இங்கே சொல்லப்பட்டதான எலியா என்பது அது கிறிஸ்துவின் சரீரம். இயேசு இந்த பூமியில வந்த பொழுது யோவான் ஸ்நானகன் தான் எலியாவா என்று கேட்டார்கள். இயேசு சொன்னார், அவர் எலியா அல்ல, ஏனென்றால் நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னார். ஆகவே இயேசு கிறிஸ்துவின் சரீரம் அதுதான். இந்த கிறிஸ்துவின் சரீரம் எதை வலியுறுத்த போகிறது, எதை பிரகடனப்படுத்த போகிறது? கடைசி நாட்களிலே பிதாக்களுடைய இருதயம் பிள்ளைகளிடத்திற்கு திருப்பப்பட வேண்டும், பிள்ளைகளுடைய இருதயம் பிதாக்களிடத்திற்கு திருப்பப்பட வேண்டும். ஆனால் அது எங்கே ஆரம்பிக்கிறது என்றால் பிதாக்களிடத்தில் தான் முதலாவது ஆரம்பிக்கிறது. அடிக்கடி நாம் நம்முடைய பிள்ளைகளை குறை கூறுகிறோம். அவர்கள் இப்படி இல்லை, அப்படி இல்லை, இவர்களுக்கு வேற குணமுள்ளவர்களாக இருக்கிறார்கள், இவருடைய சூழ்நிலை வித்தியாசமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். எல்லா விதமான சாக்கு போக்குகளையும் தகப்பன்மார் சொல்லுகிறதை
நான் கேட்டிருக்கிறேன், ஏன் தங்கள் பிள்ளைகள் வழி விலகி போய்விட்டார்கள் என்பதற்கு அவர்கள் சொல்லுகிற சாக்கு போக்குகள், சூழ்நிலை சரியில்லை, குணம் சரியில்லை, அவருடைய நண்பர்கள் சரியில்லை என்று சொல்லி தங்களை தவிர மற்ற எல்லாரையும் குறை கூறுவலாக இருக்கிறார்கள். ஆகவே தான் காரியங்கள் சீராக போகவில்லை. இங்கே தகப்பன்மார்கள் இப்படி சொல்ல வேண்டும், ஆண்டவரே இந்த ஊழியம் முதலாவது எண்ணிலே ஆரம்பிக்க வேண்டும் ஆண்டவர் என்று சொல்வது நல்லது. பிள்ளைகள் பிதாக்களுடைய இருதயத்திற்கு திருப்பப்பட முடியாது. ஏனென்றால் முதலாவது பிதாக்களுடைய இருதயம் பிள்ளைகளிடத்திலே திருப்பப்பட வேண்டும். அப்பொழுதுதான் பிள்ளையுடைய இருதயம் பிதாக்களிடத்திற்கு திரும்பும். நாம் யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். அங்கே இயேசு கிறிஸ்துவினுடைய முக்கியமான ஊழியத்தை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தது நம்முடைய பாவங்களுக்காக மரிக்க முடியாது வந்தார் என்று எண்ணுகிறோம். ஆனால் இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இயேசுனுடைய பூமியில் அவருடைய ஊழியம் வாழ்க்கை முழுவதுமாய் செய்தம் என்னவென்றால், அதாவது சிலுவிலை மரித்தது 6 மணி நேரம் தான் சிலுவிலை தொங்கிக் கொண்டிருந்தார் வாழ்க்கையின் முடிவிலே. ஆனால் தன் வாழ்க்கை முழுவதுமாய் ஒன்றை விளங்க காண்பித்தார். அதை நாம் யோவான் 1:18 வாசிக்கிறோம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனை அவரை வெளிப்படுத்தினார். அவர் பிதாவின் மடியில் இருந்தார், அவர் பிதாவை விளங்க காட்டினார். கிறிஸ்துனுடைய ஊழியங்களில் ஒன்று இந்த பூமியிலே என்னவென்றால் பிதாவை விளக்கி காண்பிப்பது, வார்த்தைகளினாலே அல்ல, ஆனால் அவருடைய வாழ்க்கையினாலே. அவருடைய வாழ்க்கையின் முடிவிலே அந்த கடைசி ராபோஜன பந்தியிலே யோவான் 14ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். அவருடைய சிஷ்யரிலே ஒருவர் பிலிப்பு இயேசுவை பார்த்து கேட்கிறார், பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று கேட்கிறார். யோவான் 14:8 வாசிக்கிறோம். இயேசு சொன்னார், என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று வாசிக்கிறோம். அவ்வளவுதான். 9ஆம் வசனம். இயேசு அங்கே அப்பொழுதுதான் சீஷருடைய பாதங்களை அந்த நேரத்தில் கழுவி இருக்கிறார். அவர் அந்த காரியத்தையும் அவர் சொல்லுகிறார். அதே சமயத்தில் முழு வாழ்க்கையும் அவர் சொல்லுகிறார். அவர் ஏழை மக்களுக்கு உதவி செய்கிறவராயிருந்தார், தேவையுள்ளவர்களுக்கு உதவி செய்கிறவராயிருந்தார். என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று சொல்கிறார். என்னுடைய தகப்பன் யார் என்று சொன்னால், அவர் சீஷருடைய கால்களை கழுவுவதற்கு அடிமை போல வந்தவர் என்று சொல்லுகிறார். எல்லா மனிதனுடைய பாதங்களையும் கழுவும்படியாக தேவன் வந்தார் என்று வாசிக்கிறோம். இந்த முறைமை தான் நான் பார்க்கிறோம். இந்த தகப்பனை தான் இயேசு தன்னுடைய வாழ்க்கையின் மூலமாக விளங்க செய்தார். என் அருமையான சகோதரர்களே, தகப்பன்மார்களாக இருக்கிற நம்முடைய அழைப்பு என்னவென்றால், நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக நாம் பிதா, பரலோக பிதா எப்படி இருக்கிறார் என்பதை நாம் விளங்க காண்பிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை போலவே நம்முடைய வார்த்தைகளின் மூலமாக மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையினாலே நாம் விளங்க செய்ய வேண்டும், விளக்கி காண்பிக்க வேண்டும். பிதாவாகிய தேவன் இப்படித்தான் இருந்தார் என்று காண்பிக்க வேண்டும். இது தகப்பன்மார்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பொறுப்பு. இது ஒரு அழைப்பு அவர்களுக்கு. இதை நீங்கள் பரிசுத்தாவினால் நிரப்பப்படாவிட்டால் இது நிறைவேற்றுவது கூடாத காரியமா இருக்கிறது. தினந்தோறும் உள்ளத்திலே ஒரு கதறல் இருக்க வேண்டும், ஆண்டவரே என்னை பரிசுத்தாவினால் நிரப்பும் ஆண்டவரே. சரி, இது இன்னொரு தந்தை தினமாய் கடந்துவிடக் கூடாது. தேவன் எப்படி நாம் நல்ல தகப்பன்மார்கள் இருக்க வரும் அதுமா இருக்க நாம் விரும்ப வேண்டும். கடந்த காலங்களிலே அநேக தகப்பன்மார்கள் தங்கள் வாழ்க்கையிலே தோற்கடித்து விட்டார்கள். அவருடைய பிள்ளைகள் வளர்ந்து 10 பருவத்தில் வரும்பொழுது 20 வயதாக இருக்கும் பொழுது அந்த பிள்ளைகள் எல்லாரும் வழிகட்டு போய்விட்டார்கள். அவர்களுக்கு தேவனை பின்பற்றுவதிலே விருப்பமில்லை. அவர்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையில சீரியஸா இல்லாமல் இருக்கிறார்கள். அவளை கிறிஸ்தவர்கள் சொல்லிக் கொள்கிறார்கள். அப்படிப்பட்ட தகப்பன்மார்களை நான் பார்த்து சொல்கிறேன், நீங்கள் திடற்று போக வேண்டாம், அதிரியப்பட வேண்டாம். தேவன் இரக்கமுள்ளவராய் இருக்கிறார். ஆனால் நீங்கள் ஒரு இடத்துல நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும். அது எங்கே என்று சொன்னால், உங்களுடைய குறைகளை நீங்கள் ஒத்துக்கொண்டு ஆரம்பிக்க வேண்டும். நீங்கள் உங்களுடைய குறைகளை ஒத்துக்கொண்டு ஆரம்பிக்கவில்லை என்றால் தேவன் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. நாம் நம்முடைய குறைகளை ஒத்துக்கொள்வோம் என்று சொன்னால் தேவன் எதை வேண்டுமானாலும் செய்ய முடியும். தேவன் செய்யக்கூடாத அற்புதங்கள் ஒன்றுமே இல்லை. ஆகவே நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால், மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் 11ஆம் வசனம். மத்தேயு 7:11. இயேசு அங்கே பிதாவை இப்படித்தான் விளக்கி காண்பிக்கிறார். தன்னுடைய நான் சொன்னது போல அவருடைய வாழ்க்கையினாலே அவர் விளங்க காண்பிக்கிறார். அவர் செய்த ஊழியத்தின் நிமித்தமாகவும் தாழ்மையில் அவர் செய்த ஊழியம். மத்தேயு 7:11 வாசிக்கிறோம். அந்த நாட்களிலே சீஷர்கள் தான் மிகவும் நேர்த்தியான மக்களாக இருந்தார்கள். அவர்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இயேசுவை பின்பற்றினார்கள். அவர்களை பார்த்து சொல்லுகிறார், அந்த சீஷர்களை பார்த்து அவர் சொல்லுகிறார், தங்களுடைய வலைகளையும் தங்களுடைய வேலைகளையும் விட்டு தேவனை பின்பற்ற முடியாது வந்தவர்கள், இயேசுவை பின்பற்ற முடியாது வந்தவர்கள், நீங்கள் பொல்லாதவர்களாகிய நீங்கள் என்று வாசிக்கிறோம். அங்கே பிதா பேதுரை போல சில தகப்பன்மார்கள் இருந்தார்கள். மத்தேயு 7:11 வாசிக்கிறோம், பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது, பொல்லாதவர்கள் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார் பாருங்கள். அவர்கள் எல்லாரும் மிகவும் நேர்த்தியான மக்கள், சிறந்த மக்களாக இருந்தார்கள், மென்மையான மக்களாக இருந்தார்கள் சீஷர்கள். ஆனால் பரலோக தகப்பனை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது
அவர்களை சிறந்த தகப்பன் கூட பொல்லாத தகப்பன் தான் ஆண்டவருடைய பார்வையிலே. ஆகவே இதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். பொல்லாத தகப்பன்மார்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுவர்களுக்கு நன்மையானவர்களை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? பரலோகத்தில் இருக்கக்கூடிய பிதா அவரிடத்தில் கேட்கிறவர்களுக்கு வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு என்று வாசிக்கிறோம். ஆகவே நாம் தகப்பன்மார்களாக இருக்கக்கூடிய நம்ம எல்லாரும் இதை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். நான் எனக்கு தெரிந்தவரை என்னுடைய திறமைக்கு தக்கதாக அநேக ஆண்டுகள் முன்பாக இதை நான் அறிந்திருக்கிறேன். முதல் முறையாக எனக்கு இந்த வசனத்தின் மீது வெளிச்சம் கிடைத்தது. அது என்னவென்றால், தேவனுடைய நன்மையை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஒரு சிறந்த பூமியில சிறந்த தகப்பன் அவன் பொல்லாதவனாக இருக்கிறான். வேறு விதத்தில் சொல்லும் பொழுது, வேறு வார்த்தையில் சொல்ல போனால், தேவன் அவ்வளவு நல்லவராக இருக்கிறார். அவருக்கு கிட்டே வரக்கூடிய ஒரு தகப்பன்மார் கூட இல்லை. அவ்வளவு நன்மையுள்ள மேன்மையான தகப்பனாய் இருக்கிறார். ஆகவே நாம் இந்த வசனத்தை கேட்கும் பொழுது நம்மை தாழ்த்த வேண்டும். ஆண்டவரே, ஆண்டவரே உண்மை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நான் நல்ல தகப்பன் இல்லை ஆண்டவரே, இன்னும் போவதற்கு எவ்வளவு தூரம் இருக்கிறது ஆண்டவரே என்று சொல்ல வேண்டும். ஆண்டவரே, நான் நீர் விரும்புகிற தகப்பனாக நான் இல்லை ஆண்டவரே. ஆண்டவரத்தில் நீங்கள் சொல்ல வேண்டும், பரலோகத்தில் இருக்க பிதாவே, உம்மிடத்தில் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நான் பொல்லாதவன். நான் பல சமயங்களில் தேவனிடத்தில் நான் சொல்லியிருக்கிறேன். நான் ஒரு இளம் தகப்பனா இருக்கும் பொழுது, ஆண்டவரே உம்மிடத்தில் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நான் ஒரு பொல்லாத தகப்பன் ஆண்டவரே, என்னை உண்மை போல மாற்றும் ஆண்டவரே, நான் நல்ல தகப்பன் அல்ல ஆண்டவரே, உண்மை போல நான் இருக்க விரும்புகிறேன். இப்படிப்பட்ட ஒரு காதல் உங்கள் உள்ளத்தில் இருந்தால் காரியங்கள் சீராக மாற முடியும். உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் சீராக மாற முடியும். ஆகவே நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய முதல் வார்த்தை, நாம் எல்லாரும் இங்கே தான் ஆரம்பிக்க வேண்டும். நாம் இதை ஒத்துக்கொள்ளும் பொழுது, நம்முடைய அழைப்பை நாம் உணரும் பொழுது, இயேசு கிறிஸ்து எப்படி பிதாவை தம்முடைய பிள்ளைகளுக்கு காண்பித்தாரோ அதே போலதான் நம்முடைய அழைப்பும் இருக்கிறது. நம்முடைய பிள்ளைகள் வளரும் பொழுது, ஒரு நாளில் வளர்ந்து விட்டு போகும்பொழுது, கல்லூரிக்கு போகும்பொழுது, வேலைக்கு போகும்பொழுது, நாம் அவர்களை பார்த்து சொல்ல வேண்டும். நாம் வரம்புக்குட்பட்ட விதத்திலே நாம் இதை சொல்ல வேண்டும். என் அருமையான மகன்களே, மகள்களே, நீங்கள் என்னை பார்த்திருப்பீர்கள் என்று சொன்னால், நீங்கள் தேவன் பிதாவாகிய தேவன் எப்படி இருக்கிற என்பதிலே கொஞ்சம் பார்த்திருப்பீர்கள். நான் பூரணமான தகப்பன் அல்ல, ஆனால் என்னுடைய உன்மீது எனக்கு இருக்கக்கூடிய மனப்பான்மை, உன்னோடு கூட நடந்து கொண்ட விதம், உன்னோடு கூட போதித்த விதம், உன்னோடு கூட நான் தொடர்பு கொண்ட விதம், இடைப்பட்ட விதம், நீ பரலோக பிதாவினுடைய கொஞ்சத்தை நீ பார்த்திருப்பாய் என்று சொல்ல வேண்டும். இதை நீங்கள் சவாலாக எடுத்துக்கொள்ளுங்கள். பல இடங்களிலே நீங்கள் தோல்வி அடைந்திருந்தால் பிரச்சனை இல்லை, நீங்கள் தேவனிடத்திலே போங்கள். ஆண்டவரே, நான் தவறிவிட்டேன் என்று சொல்லுங்கள். ஆண்டவரே, என்னை மன்னித்து விடும் ஆண்டவரே. ஆண்டவரே, எனக்கு இதிலே வெளிச்சமே கிடைக்கவில்லை ஆண்டவரே. ஆனால் இன்றைக்கு ஆண்டவரே, ஒன்றை நான் விளங்கிக் கொண்டேன். பிதாவா இருப்பது என்ன என்பதை ஆண்டவர் விளங்கிக் கொண்டேன். எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. என்னுடைய அறியாமையின் காலங்களை மன்னித்து விடும் ஆண்டவரே. அப்போஸ்தலர் 17:30 வாசிக்கிறோம், ஆண்டவரே, நான் மனம் திரும்புகிறேன் கர்த்தாவே, நான் மனம் திரும்புகிறேன் ஆண்டவரே. நான் என்னுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே, என்னுடைய மொழியின் மூலமாக, என்னுடைய வாழ்க்கையின் மூலமாக, என்னுடைய பேச்சின் மூலமாக, பணத்தை நான் செலவு செய்கிற விதத்தின் மூலமாக, நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவரே, நான் பிதாவை விளங்க செய்ய வேண்டும் ஆண்டவரே. இதுதான் ஆண்டவரே நாம் எல்லாரும் கற்றுக்கொள்ள வேண்டிய மிகப்பெரிய முக்கியமான பாடம் இதுதான். இந்த தகப்பன் தந்தையர் தினத்திலே கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். பல பாடங்களை கற்றுக்கொள்ளலாம். இதுதான் பிரதானமான பாடம். பரிசுத்த ஆவியானவரை கேளுங்கள். பரிசுத்த ஆவியானவர் பிதாவினுடைய ஆவி என்று வாசிக்கிறோம். பிதாவினுடைய தகப்பனுடைய ஆவி என்று வாசிக்கிறோம். அவர் என்னை நிரப்பும் பொழுது அவர் என்னை நல்ல தகப்பனாக மாற்றுவார். ஆகவே உங்களை தகப்பன்மாராக இருக்கக்கூடிய உங்களில் எத்தனை பேர் உங்களை பலவீனங்களை பார்த்தீர்கள் என்று தெரியவில்லை, எத்தனை பேர் தேவனை நோக்கி கதறீர்கள் என்று தெரியவில்லை. பரிசுத்த ஆவியான நிறைவு காரியங்கள் கதறுகிறீர்களா? ஒரு ஏழை மனிதனை எண்ணி பாருங்கள். அவனுக்கு வங்கி கணக்கு இல்லை, அல்லது வங்கி கணக்கிலே பூஜ்ஜிய மணிதான் இருக்கிறது, அல்லது கொஞ்சம் பணம் தான் இருக்கிறது. இப்பொழுது வீட்டு வாடகை கட்ட வேண்டும், தன்னுடைய வீட்டு வாடகை கட்ட வேண்டும், பணமே இல்லை. அவன் உதவிக்காய் கதறுகிறான். தேவனே, தயவு செய்து எனக்கு உதவி செய்ய மாட்டவரே. இப்படித்தான் நாமும் தேவனை நோக்கி நம்முடைய உதவியற்ற நிலையில் கதற வேண்டும். ஆண்டவரே, எத்தனை முறை நாம் தேவனிடத்திலே பிள்ளைகள் வியாதியா இருக்கும் பொழுது உதவியற்ற நிலையில் தேவனை கதறி இருக்கிறோம். சில பிரச்சனைகள் வரும்பொழுது அதே போல, ஆண்டவரே, நீங்கள் ஒருவேளை இந்த நேரத்திலே பொருளாதார பிரச்சனையோ, பண பிரச்சனையோ, வியாதியோ இல்லாமல் இருக்கலாம், குடும்பத்திலே எல்லாம் சீராக போய்கொண்டிருக்கலாம். ஆனால் நல்ல தகப்பனாய் இருப்பதை குறித்து என்ன, அது உங்களை தேவனிடத்திலே உங்களை உந்தி தள்ளவில்லையா? நீங்கள் பொருளாதார பிரச்சனை இருந்தால் எப்படி தேவனிடத்திலே போவீர்கள்? ஒரு சீரிய வியாதி வந்துவிட்டால் எப்படி தேவனிடத்திலே போவீர்கள்? அது போல இது உங்களை உந்தி செல்ல வேண்டும். ஆண்டவரே, எனக்கு பண தேவை இல்லை ஆண்டவரே, ஆனால் நான் நல்ல ஒரு தகப்பனாக இல்லை ஆண்டவரே, அதற்காக நான் இருக்க கதறுகிறேன் ஆண்டவரே.
எனக்கு பயங்கரமான பணத்தேவை இருந்தால் எப்படி நான் கதறுவேன், பயங்கரமான வியாதி வந்தால் எப்படி கதறுவேன். ஆண்டவரே, நான் நல்ல தகப்பனாக இல்லை ஆண்டவரே, என்னால் அப்படி இருக்க முடியல ஆண்டவரே, பரிசுத்த ஆவியினாலே நிரப்பும் ஆண்டவரே என்று நீங்கள் கதறுங்கள். நான் இப்படிப்பட்ட கதறலை எப்பொழுதுமே நான் அநேக நாட்களாக கொண்டிருந்தேன். ஒரு காலம் நான் தேவன் விரும்புகிற ஒரு தகப்பனாக இருக்க முடியவில்லையே என்ற ஒரு கதறல் எனக்குள்ளாக எப்போதுமே இருந்து கொண்டிருந்தது. என்னுடைய வாழ்க்கையை நான் திரும்பி பார்க்கிறேன், அநேக தவறுகளை நான் செய்திருக்கிறேன். ஆனால் எப்பொழுதுமே ஆண்டவரத்திலே போய் ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய மாட்டவரே, உதவி செய்ய மாட்டவரே என்று ஜெபித்திருக்கிறேன். வேதம் சொல்லுகிறது, தேவன் தேவையுள்ளவருடைய கதறலை கேட்கிறார். நாம் எனக்கு அதிக ஆசீர்வாதமாக இருக்கக்கூடிய ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். நான் கிறிஸ்தவனாக இருப்பொழுதும் தகப்பனாக இருக்கும் பொழுதும் என்னுடைய ஊழியத்திலேயும் என்னுடைய பிரசங்கத்திலேயும் வார்த்தையை பிரசங்கிப்பதிலேயும் எல்லா விதமான சூழ்நிலையிலையும் குறிப்பாக தகப்பனாக இருக்கக்கூடிய நிலையிலே இந்த வார்த்தை எனக்கு உதவி செய்திருக்கிறது. ஏசியா 41 அதிகாரம், ஏசியா 41 அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோமா? நாம் தேவனிடத்தில் ஜெபிக்கும் பொழுது, நாம் அவரை நோக்கி கதரும் பொழுது, ஆண்டவரே நல்ல தகப்பன்மார்களை எங்களை மாற்றும் ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் நல்ல தகப்பனாய் காண்பிக்க வேண்டும் ஆண்டவரே, இப்படித்தான் நாம் ஜெபிக்க வேண்டும். இதை நீங்கள் உரிமை கோர வேண்டிய ஒரு வாக்குத்தத்தமாய் இருக்கிறது. ஏசியா 41:17, சிறுமையும் எளிமையானவர்கள் தண்ணீரை தேடி. இந்த வார்த்தை தான் எனக்கு இங்கே வருகிறது. தேவையிலே உள்ளவர்கள், எளிமையானவர்கள், எளிமையானவர்கள் தண்ணீரை தேடும் பொழுது, ஆண்டவரே நான் தேவையில் உள்ளவன், எளிமையானவன் ஆண்டவரே, எனக்கு நல்ல தகப்பனாய் இருக்கக்கூடிய ஒரு பெரிய தேவை இருக்கிறது, பரிசுத்தமுடைய வல்லமை எனக்கு வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, என்னுடைய நாவு வறண்டு தாகத்தாலே வறண்டு போய்விட்டது ஆண்டவரே. கர்த்தரே, நான் அவர்களுக்கு செவி கொடுத்து என்று வாசிக்கிறோம். இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன் என்று சொல்கிறார். என்ன வாக்குத்தத்தம் பாருங்கள். சகோதரனே, நீ தேவையில் உள்ளவனா இருக்க வேண்டும். நான் உயர்ந்த மேடுகளிலே ஆறுகளை திறப்பேன். நான் ஒன்றை சொல்லுகிறேன், நான் ஆண்டவரை பார்த்து கதறும் பொழுது பல ஆண்டுகளிலே பல ஆண்டுகளாக நான் தேவனை நோக்கி கதறுகிறேன். இன்றைக்கும் நான் தேவனை நோக்கி கதறுகிறேன். நான் நல்ல தகப்பனாய், சரீர பிரகாரமாக இயல்பான தகப்பனாய் என்னுடைய பிள்ளைகளுக்கு இருப்பது மட்டுமல்ல, என்னுடைய பேர பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு தாத்தாவாக இருக்க வேண்டும். நான் அவர்களுக்கு ஆவிக்குரிய தகப்பனாய் பல மக்களுக்கு நான் இருக்கிறேன். பல நாடுகளிலே அநேகர் என்னை ஒரு ஆவிக்குரிய தகப்பனாய் பார்க்கிறார்கள். ஆண்டவரை பார்த்து சொல்கிறேன், ஆண்டவரே நான் தேவையில் இருக்கிறேன் ஆண்டவரே, என்னுடைய நாவு வறண்டு தாகத்தினால வறண்டு போய் விட்டது ஆண்டவரே, நான் உம்மை நோக்கி கதறுகிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, நீ எனக்கு பதிலளிப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறேன், நான் உம்மை நம்புகிறேன் ஆண்டவரே. நீர் என்னை கைவிட மாட்டேன் என்று வேதம் சொல்லுகிறது கர்த்தாவே. நீர் ஆறுகளை, உயர்ந்த மேடுகளை ஆறுகளை திறப்பீர் என்று வாசிக்கிறோம். பள்ளத்தாக்குகளின் நடுவே ஊற்றுகளை திறப்பீர் ஆண்டவரே. வனாந்திரத்திலே தண்ணீர் தடாகத்தை உண்டாக்குவேன் என்று சொல்லியிருக்கிறேன் கர்த்தாவே. வறண்ட பூமியை நீர்க்கேணிகளுமாக்கி ஆக்குவேன் என்று சொல்லியிருக்கிறேன் கர்த்தாவே. இவெல்லாம் தேவன் உங்களுக்கு செய்கிற கொடுக்கக்கூடிய வாக்குத்தத்தம். உங்களை நல்ல தகப்பனாக மாற்றுவதற்கு நான் வனாந்திரத்தில் கேதுரு மலங்களையும் 20ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். அப்பொழுது கர்த்தருடைய கரம் அதை செய்தது என்றும் இஸ்ரவேலின் பரிசுத்தர் அதை படைத்தார் என்றும் யாவரும் கண்டு உணர்ந்து சிந்தித்து அறிந்து கொள்வார்கள். ஆகவே உங்கள் வழக்கை கொண்டு வாருங்கள், உங்கள் பலமான நியாயங்களை வெளிப்படுத்துங்கள் என்று யாக்கோபின் ராஜா உரைக்கிறார். ஆண்டவரே, நான் ஒரு தேவையில் உள்ளவன் ஆண்டவரே. ஆண்டவரே, என்ன என்று எனக்கு தெரியாது கர்த்தா. நல்ல தகப்பனா இருப்பது என்றால் என்ன என்று தெரியாது கர்த்தா. உண்மை பிரதிபலிக்கக்கூடிய தகப்பன் என்பது என்று எனக்கு தெரியவில்லை ஆண்டவரே. ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார். நான் மிகவும் முழு உலகத்திலே ஆண்டவரே நான் பரிதாபமான மனிதனாக இருக்கிறேன் ஆண்டவரே. என்னுடைய வழக்கை நான் கொண்டு வருகிறேன் கர்த்தாவே. ஆண்டவர், நான் தேவையில் அதிகமாக இருக்கிறேன், எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. நீங்கள் நல்ல தகப்பன் என்று எண்ணிக்கொண்டிருந்தால், மற்ற தகப்பனை காட்டும் நல்லவர்கள் என்று எண்ணிக்கொண்டிருந்தால், உங்கள் வாழ்க்கை முடிவிலே போய்விடும் பொழுது நீங்கள் அங்கேதான் உணர்வீர்கள், இவ்வளவு நாட்களாக நான் தோல்வி அடைந்த ஒரு தகப்பனாக இருந்தேனே என்று சொல்லி. அப்படியானால் நீங்கள் அந்த கோட்டுக்கு முன்பாக வந்து விடுவீர்கள். நான் அந்த கோட்டுக்கு முன்பாக நிற்க விரும்புகிறேன், கடைசியில் இருக்க விரும்பவில்லை. நான் தேவையில் உள்ள மக்களுடைய வரிசையில் முன்னாக நான் நிற்க விரும்புகிறேன். தேவனுடைய வல்லமை பதிலை பெற்றுக் கொள்வதற்காக அந்த கோட்டின் ஆரம்பத்தில் இருக்க நான் விரும்புகிறேன், வரிசையின் ஆரம்பத்தில் இருக்க விரும்புகிறேன். எந்த பகுதியில் இருந்தாலும் சரி வாழ்க்கையிலே இதுதான் அந்த ரகசியம். உங்களை நீங்களே அதிக தேவையுள்ள ஒரு நபராய் எண்ணிக்கொள்ளுங்கள். உங்களை யாரோடும் கூட ஒப்பிட்டு பார்க்க வேண்டாம். மற்றவர்கள் எல்லாம் உங்களை காட்டிலும் நல்லவர்கள் என்று சொல்லுங்கள். நான் தான் மிக மோசமானவன் என்று சொல்லுங்கள். அப்படியானால் நீங்கள் அந்த வரிசையிலே முதலாவது இருப்பீர்கள். தேவனுடைய பிரமாணம் என்னவென்றால், முந்தினவன் பிந்தினவனாயும் பிந்தினவன் முந்தினவனாயும் இருப்பான் என்று வாசிக்கிறோம். முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினோராயும் என்று வாசிக்கிறோம். ஒரு குழந்தையை எண்ணி பாருங்கள். தனக்காக எதையுமே செய்ய முடியாது, தன்னுடைய கழிவறைக்கு செல்ல முடியாது, தன்னுடைய வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ள முடியாது ஒரு குழந்தை. எல்லாவற்றுக்கும் தன்னுடைய பெற்றோரையே நம்பி இருக்கிறது. ஆண்டவர் நம்மை பிள்ளைகளைப் போல இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார், சிறு பிள்ளைகளைப் போல இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அதான் தாழ்மையினுடைய அடையாளம். எப்பொழுதுமே தேவையான உணர்வோடு கூட வருவது.
இயேசு இன்னொரு காட்சியை நமக்கு சொன்னார். ஒரு மரத்தினுடைய கிளை, நான் எப்பொழுதுமே இதை நான் எண்ணி பார்க்கிறேன், அதை நான் நேசிக்கிறேன். ஆண்டவரே, நான் ஒரு 2 வயது குழந்தையை போல ஆண்டவரே நான் முடித்துல வருகிறேன், எனக்கு தெரியாத ஆண்டவரே, ஒரு மரத்தில் இருக்கக்கூடிய கிளையை போல இருக்கிறேன் ஆண்டவரே, அந்த மரச்சாறு எனக்கு வரவில்லை என்று சொன்னால் நான் உதவியற்றவனாய் போய்விடுவேன் ஆண்டவரே. ஆண்டவர் எனக்கு எவ்வளவோ எனக்கு உதவி செய்திருக்கிறார். என் வாழ்க்கையிலையும், என் ஊழியத்திலேயும், என்னுடைய குடும்பத்திலேயும், என்னுடைய உறவுகளிலேயும், என் மனைவினோடும் பிள்ளைகளோடு கூட உறவிலேயும் ஆண்டவரே நான் ஒரு தேவையுள்ள நபன் ஆண்டவரே என்று வந்திருக்கிறேன். ஆண்டவரே, நான் தான் மிக அதிக தேவையுள்ள மனிதன் ஆண்டவரே, இந்த முழு உலகத்திலேயும். ஆண்டவரே, விரும்புகிற தகப்பனாக நான் இல்லை ஆண்டவரே. ஆண்டவரே, நான் வரிசையில கடைசியா நிற்கிறேன் ஆண்டவரே, எனக்கு முன்னே வர உதவி செய்யும் ஆண்டவரே. ஆண்டவரே, நான் உண்மை என்னை தேவையை சந்திப்பேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். மீண்டும் மீண்டும் என் தேவையை சந்தித்திருக்கிறார் ஒவ்வொரு பகுதியிலையும். நான் ஆண்டவரை தேடும் பொழுது ஆகவே ஆண்டவர் தேவையை சந்தித்திருக்கிறார். என்ன ரகசியம் பிரியமானவர்களே, யாரெல்லாம் தாகமா இருக்கிறார்கள் அவர்களை தேவைகளை தேவன் சந்திக்கிறார். யோவான் 7:37 வாசிக்கிறோம், தாகமா இருக்கிற இடத்துல வந்து அவன் பருக கடவன், நான் ஜீவ நதிகள் அவனுடைய உள்ளத்திலிருந்து புறப்பட்டு செல்ல உதவி செய்வேன் என்று சொல்லுகிறார் ஆண்டவர். தகப்பன்மார்களே, நீங்கள் அப்படிப்பட்ட தேவையில் இருக்கிறீர்களா? தாகமுள்ளவர்களா இருக்கிறீர்களா? ஆண்டவரே என்னை சந்தியும் ஆண்டவரே என்று கேட்கிறீர்களா? அப்படியானால் இங்கே ஒரு வாக்குத்தத்தம் உங்களுக்கு இருக்கிறது. லூக்கா 11ஆம் அதிகாரத்திலே ஒரு வாக்குத்தத்தம் இருக்கிறது. லூக்கா 11ஆம் அதிகாரம், இயேசு சொன்ன ஒரு ஊமை. ஒரு மனிதன் 5ஆம் வசனத்திலே தனக்கு சிநேகிதனா இருக்கிறவனிடத்திலே பாதி ராத்திரிலே போய் சிநேகிதனே என்று கூப்பிடுகிறான். பாதி ராத்திரிலே போகிறான். பிதாவினிடத்திலே ஒரு மனிதன் போகிறது போல இரவிலே, ஆண்டவரே என் சிநேகிதனே எனக்கு ஒரு 3 அப்பத்தை கொடு, கடனாய் கொடு, எனக்கு சிநேகிதன் வந்திருக்கிறான், அவனுக்கு கொடுப்பதற்கு எனக்கு ஒன்றுமே இல்லை. இந்த வசனங்களை வாசித்து பாருங்கள். அவனுக்கு முன்பாக வைப்பதற்கு எனக்கு ஒன்றுமே இல்லை என்று சொல்லுகிறான். ஆகவே ஒரு தாப்பன் தேவனிடத்திலே போய், ஆகவே இந்த ஊமையினுடைய விளக்கம் இதுதான். ஒரு தாப்பன் பிதாவினிடத்திலே போகிறான். பரலோக பிதாவே, எனக்கு 2 பிள்ளைகள் வீட்டில் இருக்கிறார்கள், 4 பிள்ளைகள் இருக்கிறார்கள், 6 பிள்ளைகள் இருக்கிறார்கள், எவ்வளவு பிள்ளைகள் இருக்கிறார்கள் அந்த நம்பரை சொல்லுங்கள் ஆண்டவரே. அவர்களுக்கு நான் உணவை கொடுக்கிறேன், உணவை கொடுக்கிறேன், இருக்க உறைவிடத்தை கொடுக்கிறேன். ஆனால் ஆண்டவரே, அவர்கள் எப்படி சிஷ்யனாய் வளர வேண்டும், அந்த ஆண்டவரே காரியத்திற்கு அவர் முன்பாக வைப்பதற்கு ஒன்றுமில்லை இயேசுவே என்று சொல்லுங்கள் ஆண்டவரே. அவர்கள் முன்பாக வைப்பதற்கு ஒன்றுமில்லை ஆண்டவரே என்று சொல்லுங்கள் ஆண்டவரே. உலகத்தில் உள்ள எல்லா காரியமும் அவர்களுக்கு கொடுக்க முடியும், ஆனால் ஆவிக்குரிய ஐஸ்வர்யங்கள் ஆண்டவரே என்கிட்ட இல்லை ஆண்டவரே, என்னிடம் இல்லை ஆண்டவரே. உங்களுக்கு இருக்கிறது என்று எண்ணித்தால் நீங்கள் அப்படி ஜபிக்க மாட்டீர்கள். தான் தேவை உள்ளவன் என்று யார் உணர்கிறான் அவன் தான் பிதாவே தயவு செய்து எனக்கு தெரியும் தாருங்கள் என்று கேட்பான். இந்த ஓமையினுடைய உள்ளத்திலே பார்க்கிறோம், தொந்தரவு செய்யாதே, கதவு பூட்டி ஆயிற்று, ஆனால் அவன் நீ கொடுக்கிற வரைக்கும் நான் கதவை தட்டி கொண்டே இருப்பேன் என்று சொல்கிறான். 8ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், அவனுடைய வருந்தி கேட்கிறது நிமித்தம் என்று வாசிக்கிறோம். வருந்தி கேட்கிறது நிமித்தமாவது தேவையானதை கொடுப்பேன் என்று சொல்கிறார். இதை ஒரு வாக்குத்தத்தமாக எடுத்துக்கொள்ளுங்கள். இன்றைக்கு தகப்பன்மார்களே, நீங்கள் தேவையோடு கூட தேவனிடத்தில் வந்து, ஆண்டவரே என்னுடைய பிள்ளைகளுக்காக நம்முடைய சமூகத்தில் வருகிறேன், அவர்கள் முழு சீஷர்களாய் வளர வேண்டும் ஆண்டவரே. அவர்கள் வீட்டிலை விட்டு வெளியே போகும்பொழுது ஆண்டவரே அவர் சீஷராய் போக வேண்டும் ஆண்டவரே. அதற்கு என்ன தேவைப்படுகிறது என்றதில் இல்லை ஆண்டவரே, எனக்கு ஒரு பதில் வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, எவ்வளவு நேரமானாலும் தட்டிக்கொண்டே இருப்பேன் ஆண்டவரே, எனக்கு கிருபை பதில் கிடைக்கிற வரைக்கும் தட்டிக்கொண்டே இருப்பேன். அதான் நேசு சொல்கிறார், அவன் வருந்தி கேட்பது நிமித்தம், விடாமுயற்சி நிமித்தம், பிரயாசத்து நிமித்தம். 8ஆம் வசனத்தில் என்ன கிடைக்கும்? இங்கே வாசிக்கிறோம் 8ஆம் வசனத்திலே, அவனுக்கு தேவையானதை கொடுப்பான். ஒரு நல்ல தகப்பனா இருப்பதுக்கு என்ன தேவையோ அதை கொடுப்பார். எவ்வளவு தேவையோ அவர் உங்களுக்கு கொடுப்பார். ஏனென்றால் நீங்கள் வருந்தி கேட்பது நிமித்தம். நாம் எல்லாரும் ஒரு முறை 2 முறை நம்முடைய வாழ்க்கையில் ஜெபித்திருக்கிறோம். 5-10 நிமிடங்கள் முறைகள் ஜெபித்திருக்கலாம் நல்ல தகப்பனா இருப்பதற்கு. ஆனால் அப்படிப்பட்ட மக்களை குறித்து இங்கே பேசவில்லை. எப்பொழுதாவது போய் நான் கதவை தட்டுகிறவர்கள், ஆனால் தொடர்ந்து தட்டிக்கொண்டே இருக்கிறவர்கள், அது கிடைக்கிற வரைக்கும் விடாதவர்கள், தங்கள் பிள்ளைகளுக்கு போஷிக்கிறார்கள், அவர்கள் தங்கள் பிள்ளையுடைய வாழ்க்கையில் அதனுடைய விளைவை பார்க்கிறார்கள். அப்பொழுதுதான் தேவன் உங்களுக்கு பதில் கொடுத்து விட்டார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். ஆகவே இயேசு சொன்னார் 9ஆம் வசனத்திலே, லூக்கா 11:9, இதுபோல உங்களுக்கு கொடுக்கப்படும், உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கப்படும். இது வாக்கு தத்தம். இது போன்று நீங்கள் தேடுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இது போல தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். அது கண்டிப்பாக உங்களுக்கு திறக்கப்படும். இதை காட்டிலும் அதிகமான என்ன வாக்குத்தத்தம் உங்களுக்கு வேண்டும் சகோதரனே? இது போல கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான். இது போல தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும்.
தெரியுமா? பிதாக்களை குறித்து பேசுகிறார். அடுத்த வசனத்தை பாருங்கள். உங்களுக்கு தகப்பனா இருக்கிற ஒருவனிடத்திலே மகன் அப்பம் கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பானோ? தகப்பனை குறித்து பேசுகிறார். அவன் மீனை கேட்டால் மீனுக்கு பதிலாக பாம்பை கொடுப்பானா? முட்டையை கேட்டால் தேளை கொடுப்பானா? பொல்லாதவர்களை நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இவளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரம பிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்வர்களுக்கு பரிசுத்தாவை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அதிக நிச்சயம் அல்லவா பரிசுத்தாவை கொடுப்பது? நல்ல தகப்பனா இருப்பதற்கு இதுபோல கேட்கிறவர்களுக்கு, இதுபோல தேடுகிறவர்களுக்கு, இதுபோல தட்டுகிறவர்களுக்கு, இரவு நற்ற ஜாமத்தில் எழுந்து கதறுகிறவர்கள் படுக்கையிலே, ஆண்டவரே ஆண்டவரே நான் தகப்பனா இருக்கிற நிலையில இருந்து தவறி விட்டேன் ஆண்டவரே. எத்தனை பேர் இப்படி செய்திருக்கிறீர்கள்? இது எப்படிதாவது செய்திருக்கிறீர்களா? அநேக இரவுகளிலே என்னுடைய வாழ்க்கையிலே நான் இரவுல எழுந்து கொள்வேன், ஆண்டவரை நோக்கி கதறுவேன், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்று கேட்டிருக்கிறேன். அநேக இரவுகளில் நடுராத்திரியில் எழுந்து விழித்துக் கொள்வேன். என்னுடைய தேவையை நான் பார்த்திருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் பகலும் இரவு என்னுடைய தேவையை நான் பார்க்கிறேன். தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிப்பதற்கும் ஒரு காலம் நான் 56 ஆண்டுகளாக பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். ஆகவே இந்த முறை நான் கையாளலாம், பிரசங்கிப்பதை எளிதாய் கையாளலாம் என்றெல்லாம் நான் சொல்லுவதில்லை. ஆண்டவரே நீர் எனக்கு வார்த்தையை கொடுக்காவிட்டால் நான் ஊமையா இருப்பேன் ஆண்டவரே. நான் சொல்லுகளெல்லாம் மனுஷ புத்திசாலித்தனத்திலே சொல்லலாம் ஆண்டவரே. அது ஜனங்களுடைய இருதயத்தை அடையாத ஆண்டவரே. ஆண்டவரே அவர்கள் ஏதோ ஒன்றை பெற்றுக்கொண்டேன் என்று எண்ணலாம். ஆனால் அவர்களுக்கு கிடைத்ததெல்லாம் மனுஷிக குப்பைதான். மனிதனுடைய புத்திசாலித்தனம் எல்லாம் மனுஷ குப்பைகள் தான் ஆண்டவரே. உம்மிடத்தில் எனக்கு ஒரு வார்த்தை வேண்டும் ஆண்டவரே. ஆகவே நான் எப்பொழுதுமே தாகமா இருக்க விரும்புகிறேன். அடிக்கடி நான் நீதிமொழி 8ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை ஒரு நபரை குறித்து பேசியிருக்கிறேன். தேவனிடத்திலே போகக்கூடிய ஒரு தகப்பன். நீதிமொழிகள் 8:34. நீதிமொழிகள் 8:34 வாசிக்கிறோம். நீதிமொழி 8:34 என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலையை காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற தகப்பன் பாக்கியவன் என்று இப்படி வாசிக்க விரும்புகிறேன். நல்ல தகப்பனா இருப்பதற்கு உதவியை தேடுகிற ஒரு மனிதர் அவன் ஜீவனை கண்டடைகிறான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். என்னை கண்டடைகிறான், என்னை கண்டு ஜீவனை கண்டடைகிறான், கர்த்தருக்கு தயவும் பெறுவான். ஆகவே நம்முடைய தேவனோடு கூட உள்ள உறவில் இங்கேதான் நாம் ஆரம்பிக்கிறோம். இதுதான் நம்முடைய அஸ்திபாரம். அதுக்கு பிறகு வேதம் சொல்லுகிறது தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய சக்தியானது பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை. நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். மிகவும் அற்புதமான ஒரு வாக்குத்தத்தம், மிகவும் அற்புதமான ஒரு வாக்குத்தத்தம். பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். அவன் முதிர் வயது அடைந்தாலும் அதை விட்டு விலகாதிருப்பான். ஒருவேளை விலகாதிருப்பான் என்றல்ல, அது உங்களுடைய விசுவாசத்தை பொறுத்து இருக்கிறது. நான் விசுவாசிக்கிறேன் என்னவென்றால் அவன் விடாதிருப்பான். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் தேவன் எப்படி என்னை போதிக்கிறார் அந்த விதத்தில் என் பிள்ளைகளை பயிற்சி கொடுத்தால் அவன் வளரும் பொழுது அவன் அதை விட்டு விலகவே மாட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அடிக்கடி நான் மோசையினுடைய மாதிரி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். மோசையினுடைய தாயானவர் தகப்பனானவர் அடிமையாக வேலை செய்து கொண்டிருக்கிறார். அவர் எப்பொழுதாவது தான் பிள்ளைகளை பார்ப்பார். ஆனால் தாயானவர் குழந்தையோடு கூட இருக்கிறார்கள். மோசனுடைய தகப்பன் வீட்டுக்கு வரும்பொழுது மோசை தூங்கிடுவார். காலையில் தூங்கி கொண்டிருக்கும் பொழுது வேலைக்கு போயிடுவார். ஆனால் மோசனுடைய தாய் தான் உட்கார்ந்து எப்பொழுதும் அவனை வளர்த்து கொண்டே இருந்தார்கள். இப்படிப்பட்ட மதிப்பீடுகளை இந்த பிள்ளையினுடைய மனதிலே போட்டு விட்டார்கள், மோசனுடைய மனதிலே போட்டு விட்டார்கள். பார்வனுடைய அரண்மனையிலே போகும்பொழுது 30-35 ஆண்டுகள் பின்பு மோசே 40 வயதாகும் பொழுது மோசே சொல்லுகிறார், எனக்கு எகிப்தினுடைய பொக்கிஷங்கள் எனக்கு வேண்டாம், எனக்கு எகிப்தினுடைய கனம் எனக்கு வேண்டாம், எனக்கு எகிப்தினுடைய சிற்றின்பங்கள் எனக்கு வேண்டாம், பாவ சந்தோஷங்கள் வேண்டாம். எவ்வளவு அருமையானது பாருங்கள். இது போன்ற 35 ஆண்டுகளுக்கு பிறகு இப்படி பையன் சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்கள் இப்பொழுது அவனை வளர்க்க முடியுமா? உலகத்தினுடைய கனத்தையும் ஐஸ்வர்யத்தையும் தேடாதவர்கள், உலகத்தின் சிற்றின்மொழி தேடாதவர்கள் அப்படி வளர்த்தால் நீங்கள் பெரிய வேலை செய்து விட்டீர்கள். பிள்ளையாண்டவனை நடத்த வேண்டிய வழியில் அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். நாம் ஆரம்பிப்பதற்கு நல்ல ஒரு வாக்கு தத்தம். இன்றைக்கு திருநா பிள்ளைகள் அநேகர் ஜிம்முக்கு போய் பயிற்சி செய்து கொண்டே இருக்கிறார்கள். அங்கே போய் உடற்பயிற்சி செய்கிறார்கள். ஜிம்முக்கு போய் தங்களுடைய தசைகள் எல்லாம் உருண்டு பிறண்டு இருப்பதற்காக பயிற்சி கொடுக்கிறார்கள். அதற்கு நாட்கள் பிடிக்கும். ஒரு 5 நிமிஷம் போய் ஜிம்மை பார்த்து விட்டு வந்தால் உங்களுடைய தசைகள் வலுவானதாய் மாறாது, அதற்கு நாட்கள் எடுக்கும். அதே போலத்தான் தகப்பன்மார்கள் தங்களுடைய பிள்ளைகளை நல்ல வழியிலே வளர்க்க வேண்டியவர்கள் அவர்கள் சொல்ல வேண்டும், ஆண்டவரே நான் நேரத்தை செலவு செய்ய நான் விரும்புகிறேன் கர்த்தாவே. நம்ம எல்லாருக்கும் நேரம் இருக்குது. அநேக சொல்லலாம், நான் ரொம்ப பிஸியா இருக்கிறேன், எனக்கு நேரமே இல்லை, வேதத்தை வாசிப்பதுக்கு நேரம் இல்லை, நான் ரொம்ப பிஸியா இருக்கிறேன். அப்படியானால்
திடீரென்று உங்களுடைய பிள்ளைகள் வியாதிப்பட்டு ஆஸ்பத்திரியில் அனுமதித்திருந்தால் உங்களுக்கு எவ்வளவு நேரம் கிடைக்கிறது? ஆஸ்பத்திரி போவதற்கும் அங்கே பிள்ளையோடு இருப்பதற்கும் எவ்வளவு நேரம் இருக்கிறது? நீங்களே நேரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்கிறீர்கள், நீங்கள் பிஸியாக இருந்தாலும் சொல்லி. இதே போல நீங்கள் ஏதோ ஒன்றிற்காக நீங்கள் நேரத்தை ஒதுக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் மற்ற காரியங்களில் நேரத்தை எல்லாம் எடுத்து இதற்கு நீங்கள் செலவு செய்ய முடியும். முக்கியமில்லாத காரியங்களை நீங்கள் விட்டுவிட்டு நீங்கள் பிள்ளைகளோடு கூட நேரத்தை செலவு செய்ய வேண்டும். அவருடைய பிள்ளைகள் தேவனண்டை இழுக்கப்படுவதற்கு நீங்கள் அனுமதிக்க வேண்டும். ஆகவே அருமையான சகோதரர்களே, நீங்கள் கவனமுள்ளவர்களாக இருங்கள். நாம் வாழக்கூடிய நாட்கள் மல்கியாவை நான் வாசித்தது போல அது எச்சரிப்பா இருக்குது. தகப்பன்மார்களும் பிள்ளைகளும் தூர விலைக்கு போய்விடுவார்கள். நான் அவர்கள் இருவரும் ஒன்றாக வர வேண்டும். இது மிக முக்கியம். நாம் தேவனிடத்திலிருந்தே ஒரு மாதிரியை நாம் எடுத்துக்கொள்ள முடியும். தேவன் தான் முதல் தகப்பனாக இருந்தார். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் ஆதாமை தன்னுடைய மகனை போல நடத்தினார். லூக்கா 3ஆம் அதிகாரத்தில் ஆதாம் தேவனுடைய குமாரன் என்று அழைக்கப்படுகிறான். ஆகவே தகப்பன் அவர் தகப்பனாய் இருந்தார், தேவன் தகப்பனாய் இருந்தார். அங்கே ஆதாம் வீழ்ச்சியடைந்த 2 காரியங்களை நாம் பார்க்கிறோம். தேவன் அவனை கீழ்ப்படி முடியாது விரும்பினார், அவ்வளவுதான். ஆதாம் புத்திசாலியா இருக்க வேண்டும் என்றெல்லாம் விரும்பவில்லை, கீழ்ப்படிய வேண்டும் என்று விரும்பினார். ஆதாமுக்கு இதைத்தான் தேவன் கற்றுக் கொடுக்க விரும்பினார். ஆகவே தான் அவனை அந்த தோட்டத்துக்குள்ளாய் அனுப்பினார். கீழ்ப்படிதல் அவ்வளவு கடினமானது அல்ல. ஆயிரக்கணக்கான மரங்கள் இந்த தோட்டத்தில் இருந்தது. தேவன் ஆதாமை பார்த்து இந்த 6800 மரங்களை நீ தொடக்கூடாது என்று சொல்லவே இல்லை. ஆயிரக்கணக்கான மரங்கள் இருக்கிறது, ஆனால் ஒரே ஒரு மரத்தை நீ தொட வேண்டாம் என்று சொன்னார். அது ஒரு கடினமான கட்டளை அல்ல, கற்பனை அல்ல. ஒரு பிள்ளையை வளர்க்க வேண்டிய விதத்திலே கீழ்ப்படிதலை நாம் வளர்த்தி சிறு சிறு காரியங்களிலேயும் நீங்கள் 10,000 கட்டளைகளிலே நீங்கள் சிறு சிறு காரியங்கள் சொல்லி வளர்க்கலாம். தேவன் ஆதாமுக்கு கற்றுக் கொடுத்த முதல் காரியம் கீழ்ப்படிதல். இதைத்தான் நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். முதல் கற்பனை என்னவென்றால், உங்களுடைய தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. எபேசியர் 6ஆம் அதிகாரத்திலே பிள்ளைகளே பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள் என்று வாசிக்கிறோம். இதுதான் ஒரு வாக்குத்தத்தமாய் இருக்கக்கூடிய முதல் கற்பனை. உனக்கு நன்மை உண்டாயிருக்கும்படிக்கு தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக என்று வார்த்தையில் வாசிக்கிறோம். உங்கள் பிள்ளைகளுக்கு காரியங்கள் சீராய் போக வேண்டுமா? பெற்றோருக்கு கீழ்ப்படிய கற்றுக் கொடுங்கள். பெற்றோரிடத்தில் மரியாதையாய் பேச கற்றுக் கொடுங்கள், கண்ணியமாய் பேச கற்றுக் கொடுங்கள். அவர்கள் மரியாதை குறைவாய் பேசும்பொழுது அதை எளிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். உடனடியாக நீங்கள் அவர்களை கூப்பிட்டு நீங்கள் அதை சரி செய்ய வேண்டும். நான் ஒரு காலம் என்னுடைய பிள்ளைகள் கொஞ்ச நேரம் மரியாதை குறைவாய் பேசினாலும் நான் பொறுத்துக் கொள்ளவே மாட்டேன் பெற்றோரிடத்திலே. ஏன்? ஏனென்றால் நான் அவர்கள் அந்தளவா நான் நேசிக்கிறேன். அவளுடைய வாழ்க்கையிலே காரியங்கள் சீராக வேண்டும், நன்மையாக நடக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆகவே நான் அவளுக்கு கீழ்ப்படுதலை கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். பெற்றோருக்கு கீழ்ப்படிங்கள் என்ற கற்பனை. உனக்கு விளங்காவிட்டாலும் பரவாயில்லை, பெற்றோருக்கு கீழ்ப்படி. ஆகவே இந்த விஷயத்தில் ஆதாம் தவறிவிட்டார். இரண்டாவது நான் இங்கே பார்க்கிறது என்னவென்றால், ஆதாம் வீழ்ச்சியடைந்த இரண்டாவது பகுதி சத்தியத்தை பேசுவதிலே. தேவன் நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிற இரண்டாவது காரியம் இங்கே ஆதியாகமத்திலே வாசிக்கிறோம். 3ஆம் அதிகாரத்திலே, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம். அந்த தோட்டத்திற்கு, ஏதேன் தோட்டத்துக்கு தேவன் வந்தார். அங்கே ஒரு கேள்வியை கேட்டார். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நீ அந்த கனியை நீ புசித்தாயா? புசிக்க வேண்டாம் என்று விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயா என்று கேட்கிறார். அவன் அங்கே ஒரு பொய்யை சொன்னான். இதுதான் மனிதனுடைய வீழ்ச்சி, கீழ்ப்படியாமை. அது தேவனுடைய தெளிவான ஒரு கட்டளை. இரண்டாவதாக பொய் சொல்லுவது. ஆகவே நான் பார்த்திருக்கிறேன், நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு முதலாவதாக சொல்லிக் கொடுக்க வேண்டிய இந்த 2 காரியங்கள். நான் என்னுடைய சொந்த பிள்ளைகளுக்கு இதைத்தான் நான் சொல்லிக் கொடுத்தேன். சின்ன பிள்ளைகளாக இருக்கும் பொழுது மிக முக்கியமான விஷயம் கணிதம், விஞ்ஞானம், சரித்திரம், வரலாறு, இதெல்லாம் இரண்டாவது தான். முதலாவதாக பெற்றோருக்கு கீழ்ப்படி, இரண்டாவதாக எப்பொழுதுமே உண்மை பேசு. நீ மிக மோசமான காரியத்தை செய்திருந்தாலும் வந்து எனக்கு சத்தியத்தை சொல்லு, உண்மை சொல்லு. ஒரு காலம் என்னை வஞ்சிக்க முயற்சிக்காதே, எனக்கு பொய் சொல்லாதே. நான் உன்னை தண்டிக்க மாட்டேன். உண்மையை சொல்லிவிட்டால் நான் தண்டிக்க மாட்டேன். நான் எல்லாவற்றையும் மன்னிப்பேன், ஆனால் எனக்கு பொய் மட்டும் சொல்லாதே. பிதாக்களே, இது போல இருங்கள். என்றால் இந்த 2 பகுதிகளிலே ஆதாம் வீழ்ச்சியடைந்தார். தேவகுமாரனாய் இருந்தவர் அவர் தோற்றுவிட்டார். இதுதான் எல்லா குழப்பத்தையும் இந்த உலகத்துக்குள்ளாக கொண்டு வந்து விட்டது. நாம் இங்கே இயேசுடைய மாதிரியை நாம் பார்க்கிறோம். லூக்கா 2ஆம் அதிகாரத்திலே எப்பொழுதுமே நான் சிறு பிள்ளைகளுக்கு சொல்லக்கூடிய உதாரணம் இதுதான். இயேசுவை பின்பற்ற வேண்டுமா? இயேசுவை இந்த பகுதியிலே பின்பற்று. இயேசு பின்பற்றுவதற்கு நீ 30 வயதாக வேண்டும் என்று அர்த்தம் அல்ல. நீ 3 வயதாக இருக்கும் பொழுது இயேசுவை பின்பற்றலாம். ஏனென்றால் இயேசுவை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு சிறு பையனாக இருக்கும் பொழுது நாசரேத்திலே
லூக்கா 2ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம். அவர்களுடனே கூட போய் நாசரேத்துகளை சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். யோசேப்புக்கும் மரியாளுக்கும் கீழ்ப்படிந்திருந்தார். அந்த 30 ஆண்டுகளும் அவர் பொருளை யோசேப்பு மறித்து விட்டார், ஆனால் மரியாளுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். இங்க இருக்க சுவாரஸ்யமான காரியம் என்னவென்றால், யோசேப்பும் மரியாளும் அவர்கள் பூரணமற்றவர்களாக இருந்தார்கள். ஆனாலும் இயேசு அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார், அடங்கியிருந்தார். ஆகவே நீங்கள் பூரணமற்ற தகப்பனாக இருந்தால் சோர்வடைய வேண்டாம், அது பொருட்டல்ல. நானும் ஒரு பூரணமற்ற ஒரு தகப்பன், யோசேப்பை போல. ஆனால் இயேசு யோசேப்புக்கு கீழ்ப்படிந்தார். நான் என் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது என்னவென்றால், எனக்கு கீழ்ப்படிய வேண்டும். நான் பூரண தகப்பனாக இருக்கிறதுனாலே அல்ல, இல்லை. யோசேப்பு பூர்ணமான தகப்பனாகவே இல்லை. ஆனால் இயேசு இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் தொடர்ந்து அங்கே கீழ்ப்படிந்திருந்தார் என்று வாசிக்கிறோம். மரியாள் அவர்களும் பூர்ணமான ஒரு தாயாக இல்லை. ஏன் என்று சொல்லுகிறேன், இந்த பூமியில யாருமே பூர்ணமானவர்கள் அல்ல. அவர்கள் எல்லாரும் பூர்ணமற்றவர்களாக இருந்தார்கள். அவர்கள் பழைய உடன்படிக்கைக்கு கீழாக இருந்தார்கள். அவர்கள் புதிய உடன்படிக்கைக்கு கூட கீழாக கூட வரவில்லை. பாவம் உங்களை மேற்கொள்ளாது என்கிற வழக்குக்குள்ளே வரவில்லை. பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள்ளாக வாசம் பண்ணவில்லை. எவ்வளவு பூர்ணமற்றிருந்திருப்பார்கள். ஒருவரை கண்டு பார்த்து ஒரு திட்டி இருந்திருப்பார்கள், ஒருவரை பார்த்து ஒரு வாக்குவாதம் பண்ணியிருப்பார்கள். இயேசு அதை பார்த்து இருந்திருப்பார். ஆனால் இயேசு அவர்களை அற்பமாய் எண்ணவில்லை. இயேசு அவர்களை மதித்தார், அவர்களுக்கு அடங்கி இருந்தார். எவ்வளவு நல்ல மாதிரி பாருங்கள். பூரணமற்ற பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளை பார்த்து சொல்கிறேன், உங்கள் பெற்றோர்களை மதிக்க வேண்டும், கனம் பண்ண வேண்டும். தகப்பனையும் தாயும் கனமனவாக. ஆகவே இங்கே நாம் இதை பார்க்கிறோம். நாம் பிள்ளையிடத்தில் பார்க்கக்கூடிய இன்னொரு காரியம் என்னவென்றால், முதலாவது கீழ்ப்படியாமை, பொய் சொல்லுவது இரண்டாவது காரியம். மூன்றாவது காரியம் நான் பார்ப்பது அடிக்கடி என்னவென்றால், பிள்ளைகள் மற்றவர்களை அற்பமாய் எண்ணுகிற பிள்ளைகள். எப்படியோ பிள்ளைகள் இந்த பழக்கத்தை அவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள். மற்றவர்களை அற்பமாய் எண்ணுகிறது, மற்றவர்களை கீழாய் பார்ப்பது, மற்றவர்களை வேடிக்கை செய்து கிண்டல் அடிப்பது, யாராவது கொஞ்சம் நன்றாக திக்கி பேசுகிறவர்களையோ அல்லது உடல் ஊனமற்றவர்களையோ சில பழக்கங்களை வைத்திருக்கிறவர்களையோ அவர்களை பார்த்து கிண்டல் அடிப்பது, அதுக்கு உற்சாகப்படுத்த வேண்டாம். யாராவது ஒருவரை பார்த்து அவருடைய வாழ்க்கை, சிலருடைய வாழ்க்கையில சில தன்மைகள் இருக்கலாம், அது அவர்களால் மாற்ற முடியாமல் இருக்கலாம், அவர்களால் மாற்ற முடியாது. அதை பார்த்து கிண்டல் அடிக்கக்கூடாது, அதை பார்த்து அற்பமா எண்ணக்கூடாது. நீங்கள் திருத்த வேண்டும். நீங்கள் அவர்களை திருத்தவில்லை என்றால் அவர்களையும் கூட சேர்ந்து நீங்களும் என்று சிரித்தீர்கள் என்று சொன்னால், கிண்டல் அடித்தீர்கள் என்று சொன்னால், சின்ன பிள்ளைகள் மற்றவர்களை அற்பமாக எண்ணியே வளர்ந்து விடுவார்கள். தாங்கள் தான் மிகவும் மிடுக்காக இருக்கிறோம், திறமையாக சாலைகள் என்று எண்ணுவார்கள். மற்றவர்களெல்லாம் பைத்தியக்காரர்கள், முட்டாள் என்று எண்ணுவார்கள். இல்லை, அவர்களுக்கு தாழ்மையை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். சிறு வயதிலேயே தாழ்மையை கற்றுக் கொடுக்க வேண்டும். தாழ்மையான மனிதனுடைய ஒரு அடையாளம் என்னவென்றால், யாரையும் அற்பமா எண்ண மாட்டான். தேவன் தான் நம்முடைய பரலோக தகப்பன். வேதம் என்ன சொல்லுகிறது? நான் உங்களை யோபின் புஸ்தகத்துக்கு எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். யோபின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். யோபின் புஸ்தகத்திலே நாம் இதை வாசிக்கிறோம். எலிஹூ சொன்ன வார்த்தைகள் யோபு 36. யோபின் மற்ற 3 நண்பர்களையும் ஆண்டவர் திருத்த வேண்டியதா இருந்தது. ஆனால் எலிஹூவை தேவன் திருத்த வேண்டியதா இருந்ததில்லை. ஏனென்றால் அவன் தேவனை அறிந்தவனாயிருந்தான். பைபிளில் வேற எங்கேயும் காணப்படாத ஒரு வியக்கத்துக்கு தான் ஒரு வாசகம். யோபு 36:5. தேவன் மகத்துவம் உள்ளவர், அதை நாம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறோம். ஆனால் அவர் ஒருவரையும் புறக்கணியார், யாரையும் அற்பமாக எண்ணார். மக்களை அற்பமாக எண்ணக்கூடிய ஒரு நபர் இருப்பார் சொன்னால் அவர் தான் தேவன். ஏனால் அவர் பூர்ணமானவர், எல்லா விதத்திலும் பூர்ணமானவர். நாம் எல்லாரும் பூர்ணமற்ற மக்களாக இருக்கிறோம். அற்பமா எண்ணுவதற்கு அவருக்கு உரிமை இருக்கிறது. ஆனால் அவரை யாரையும் புறக்கணிப்பதில்லை, அற்பமா எண்ணுவதில்லை. இதை நாம் இப்படி நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லித்தரலாம். என்னுடைய வலது பக்கத்திலே அங்கே தேவன் தூரத்தில் இருக்கிறார், அவர் பூர்ணமானா இருக்கிறார், அவர் யாரையும் அற்பமா எண்ணுவதில்லை. இங்கே இடது பக்கத்திலே இன்னொரு கோடியிலே பிசாசு, அவன் பூர்ணமற்றவனா இருக்கிறான், எல்லாவற்றையும் அற்பமா எண்ணிக்கொண்டிருக்கிறான். ஆம், பிசாசு அப்படித்தான் செய்கிறான். இங்கே தேவன் யாரையும் புறக்கணியார், அற்பமா எண்ணார். நாம் எல்லாரும் நடுவில் இருக்கிறோம். நாம் தேவனுக்கு நெருங்கி போகிறோமா இல்லையா என்று எப்படி தெரியும்? நான் மக்களை குறைவாக அற்பமா எண்ணுகிறேன். நான் தேவனை போல மாறிக்கொண்டே இருக்கிறேன், என் பிதாவை போல மாறுகிறேன். ஆனால் நான் அற்பமாய் எண்ணக்கூடிய மக்கள் அதிகமாக கொண்டே இருந்தார்கள் என்று சொன்னால் நான் பிசாசை போல மாறுகிறேன். நான் பிசாசுக்கு நெருக்கமா இருக்கிறேன். அற்பமாய் எண்ணும்போது நான் பிசாசுக்கு நெருக்கமா இருக்கிறேன். நீங்கள் தேவனை போல இருக்க என்று சொன்னால் யாரையும் அற்பமாய் எண்ணக்கூடாத இடத்துக்கு வருவீர்கள். நான் உலகம் முழுதுமாய் நான் பார்க்கிறது என்னவென்றால், பிள்ளைகளுக்கு மற்றவர்களை அற்பமாய் இருக்கக்கூடிய
பழக்கம் இருக்கிறது. கேலி அடிப்பார், கிண்டல் செய்வார்கள், மக்களை பார்த்து சிரிப்பார்கள், அவருடைய பேசுகிற விதத்தையோ பழக்க வழக்கத்தையோ பார்த்து கிண்டல் அடிப்பார்கள், நக்கல் அடிப்பார்கள். ஆனால் தேவன் நமக்கு மிகவும் இரக்கமுள்ளவராக இருக்கிறார். அவர் ஆதாம் ஏவாளை பார்த்து திட்டவில்லை, அவர் திட்டி அவளை துரத்தி அப்படி துரத்தவில்லை. நாம் பார்க்கக்கூடிய அற்புதமான காரியம் என்னவென்றால், அவளை விழுந்து போன மனுஷனுடைய தேவையை அவர் பார்த்தார். அந்த விழுந்து போன அந்த தம்பதிகள் அங்கே ஒரு மிருகத்தை கொன்று அங்கேயே அவருடைய பாவத்துக்கு ஒரு பலி செலுத்தப்பட்டது, அங்கே ரத்தம் சிந்தப்பட்டது. ஏதேனுதான் முதல் முறையாக ரத்தம் சிந்தப்பட்டது, ஒரு மிருகம் கொல்லப்பட்டது. அவர் அந்த தோலை எடுத்து, அந்த விலங்கனுடைய தோலை எடுத்து, ஆதியாம் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவர்களுக்கு ஒரு வஸ்திரத்தை, தோலினாலே ஒரு வஸ்திரத்தை கொடுத்தார், மனைவிக்கு ஒரு வஸ்திரத்தை கொடுத்தார். தேவனுடைய அபரிமிதமான இரக்கத்தை நாம் இங்கே பார்க்கிறோம், தயையை நாம் பார்க்கிறோம். வீழ்ச்சி அடைந்தவர்கள் மீது தேவனுக்கு இருக்கக்கூடிய இரக்கத்தை நாம் பார்க்கிறோம். இதைத்தான் நம்முடைய வாழ்க்கையிலே பார்க்க வேண்டும், நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பார்க்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் மற்ற மீது இரக்கமுள்ளவர்களாக இருக்கிறார்களா? அவர்கள் நியாயத்திற்கெல்லாம் இருக்கக்கூடாது. தேவன் நம்ம மீது இரக்கமுள்ளவராக இருக்கிறார். ஆகவே நாம் நம்முடைய பிள்ளைகளிடத்திலேயும் இரக்கமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். நாம் அவர்களை உற்சாகப்படுத்த கற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் அவர்களை திருத்தவும் நாம் முடியாது. அடிக்கடி நான் இந்த உதாரணத்தை நான் பயன்படுத்தியிருக்கிறேன். உற்சாகப்படுத்துதல் என்பது அது ஒரு கரும்பலகை போல இருக்கிறது. அதிலே நாம் சாக்பீஸ் எடுத்து நாம் அதில் திருத்துதல் என்ற வார்த்தையில் எழுதுகிறோம், குறையில் நாம் எழுதுகிறோம், நம்முடைய பிள்ளைகளிடத்தில் பார்க்கக்கூடிய குறைகள். தேவனுடைய ஒரு தன்மை என்னவென்றால், ரோமர் 15ஆம் அதிகாரத்திலே 5ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், தேவனுக்கு பல பெயர்கள் இருக்கிறது, பல பட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பட்டம் என்னவென்றால், ரோமர் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம், தமிழ் பைபிளிலே ஆறுதலை அளிக்கும் தேவன், ஆறுதலை அளிக்கும் தேவன் அல்லது தேர்தலை அளிக்கும் தேவன், உற்சாகப்படுத்துகிற தேவன். நாம் எல்லாரும் ஆண்டவரை போல இருக்க வேண்டும் அல்லவா? நான் என்னுடைய பரலோக பிதாவை போல இருக்க விரும்புகிறேன். ஆறுதலை கொடுக்கக்கூடிய தேவன், உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய தேவன். என்னுடைய பிள்ளைகள் வளர்ந்து இப்படி சொல்ல வேண்டும், என்னுடைய அப்பா என்னை உற்சாகப்படுத்தினார். நான் தவழ்ந்து வீழ்ச்சி அடையும் பொழுது, விழுந்து வீழ்ச்சி அடையும் பொழுது என்னுடைய அப்பா என்னை அதிரியப்படுத்தவில்லை, என்னை திருத்தினார். அது உண்மைதான். அது இன்னொரு பகுதி, தேவனுடைய இன்னொரு பகுதி. அது என்னவென்றால், எபிரேயரில் சொல்லப்பட்டிருக்கிறது 12ஆம் அதிகாரத்திலே, அவர் நம்மை சிட்சிக்கிற தேவன், நம்மை ஒழுங்குபடுத்துகிற தேவன். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், தேவன் உங்களை சிட்சிக்கிறார், அப்படியானால் அவர் உங்களை மகனை போல நடத்துகிறார். இங்கே தகப்பன் மகனை ஒழுங்குபடுத்துகிறார், சிட்சிக்கிறார். 2 பட்டங்கள் இங்கே இருக்கிறது. ஒழுங்குபடுத்துகிற தேவன், சிட்சிக்கிற தேவன், எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அதே சமயத்திலே உற்சாகப்படுத்துகிற ஒரு தகப்பன். நமக்கு ஒழுங்குபடுத்தலை காட்டிலும் உற்சாகம் அதிகமாக தேவைப்படுகிறது. நாம் உற்சாகப்படுத்திக் கொண்டே இருந்தால்தான் சிட்சிக்கும் பொழுது அதுக்கு ஒரு பலன் கிடைக்கும். உங்கள் பிள்ளைகளை சிட்சிக்கும் பொழுது அவர்கள் உற்சாகப்படுத்தவில்லை என்று சொன்னால், ஒரு சாக்பீஸ் எடுத்துக்கொண்டு, பிளாக் போர்டே இல்லை, கரும்பலகை இல்லை, நீங்கள் எழுதுகிறதெல்லாம் சரிதான், இதை தவறு செய்தாய், இதை தவறு செய்தாய், இதை நீ செய்யக்கூடாது, ஆனால் நீங்கள் காற்றிலே தான் எழுதி கொண்டிருக்கிறீர்கள். பிள்ளைனாலே பார்க்க முடியாது, நீங்கள் என்ன பேசுகிறீர்கள் என்பதை பார்க்க முடியாது. ஆனால் உற்சாகப்படுத்துதல் என்கிற ஒரு கரும்பலகை நீங்கள் முதலாவது அமைத்து விட்டு அதற்கு நீங்கள் சிக்ஷை என்கிற எழுத்துக்களை எழுதினால் பிள்ளைகள் பார்க்க முடியும். ஒருவேளை பள்ளியிலே அவன் நன்றாக செய்திருக்கலாம், யாருக்காவது தேவையில் உள்ள ஒரு உதவி செய்திருக்கலாம். ஓ மகனே, உன்னை குறித்து நான் பெருமையா இருக்கிறேன், மகளே உன்னை குறித்து நான் பெருமையா இருக்கிறேன். விளையாடுவதற்கு தன்னுடைய பொம்மைகளை கொடுத்தார்கள், விளையாட்டு பொருட்களை கொடுத்தார்கள். யாராவது ஒரு பிள்ளை பொம்மையை உடைத்து விட்டால் அது பரவாயில்லை, அதை குறித்து மனத்தாங்க விடவில்லை, நீங்கள் அதை திரும்பமாய் ஒட்டி கொடுக்கிறீர்கள். இப்படி உற்சாகப்படுத்துவதற்கு எவ்வளவோ தருணம் நமக்கு இருக்கிறது. நம்முடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்துவதற்கு உங்கள் பிள்ளைகளுக்கு பொம்மையை ஒட்டி கொடுக்கிறீர்கள், உங்கள் பிள்ளைகளுக்கு தவறானதை சரிப்படுத்தி கொடுக்கிறீர்கள். பல தருணங்கள் இருக்கிறது. அருமையான சகோதரர்களே, தயவு செய்து ஒரு கரும்பலை முதலாவதாக, உற்சாகப்படுத்துகிற கரும்பலை நீங்கள் முதலாவதாக ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் குடும்பத்திலே. அப்பொழுது பிள்ளைகள் வீட்டை விட்டு போகும்பொழுது என்னுடைய அப்பா என்னை உற்சாகப்படுத்துகிற தகப்பன் என்பதை அறிந்து கொள்வார்கள். அப்பொழுது அந்த கரும்பலைகளை நீங்கள் இப்பொழுது திருத்தல்களை எழுதலாம், அப்பொழுது உங்களை மதிப்பார்கள். இப்படிதான் தேவன் இருக்கிறார். இன்னொரு காரியம் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது என்னவென்றால், நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒன்றை கற்றுக் கொடுக்க வேண்டும். நான் உற்சாகத்தை குறித்தும் சிச்சை குறித்தும் சொல்லி இருக்கிறேன்.
சிக்கனமாய் வாழ்வதை குறித்து சொல்லிக் கொடுக்க வேண்டும். பணத்திலே மிகவும் கவனமாய் இருப்பது, பணத்தை செலவு செய்வதிலே மிகவும் கவனமாய் இருப்பது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான காரியம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 6ஆம் வசனத்தின் 1 தீமோத்தேயு 6:6 பின்பகுதி, தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம், போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். அது மிகுந்த ஆதாயம் என்று பார்க்கிறோம். ஆகவே தேவ பக்தி, அதனுடைய தேவ பக்தியினுடைய ஒரு பகுதி என்னவென்றால் நமக்கு இருக்கிறது போதும் என்று எண்ணக்கூடிய ஒரு மனநிலைமை. உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். அது எபிரேயர் 12ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். உங்களுக்கு இருக்கிறவைகள், எபிரேயர் 13ஆம் அதிகாரம், உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். எபிரேயர் 13:5, ஏனால் நான் உன்னை விட்டு விடுவதும் இல்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை என்று சொல்கிறார். உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை என்று சொல்கிறார். 6ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறோம்? தேவ பக்தியானது போதும் என்ற மனதுடனே கூட இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் போதும் என்ற மனதுடனே கூட இல்லாத தேவ பக்தியானது போலியான தேவ பக்தி. நான் எந்த நிலையில் இருந்தாலும் மனரமியமா இருக்க வேண்டும். பிலிப்பியர் 4 வாசிக்கிறோம், எந்த நிலைமையிலையும் நான் மனரமியமா இருக்கேன் சொல்கிறார் பவுல். ஆகவே உண்மையான தேவபக்தி என்பது போதும் என்கிற மனதுடனே கூட இருக்கக்கூடிய தேவபக்தி தான் மெய்யான தேவபக்தி. ஒரு மொழிபெயர்ப்பு எப்படி சொல்லுகிறது என்று சொன்னால், சிக்கனத்தோடு கூட சேர்ந்த தேவபக்தி என்று வாசிக்கிறோம். சிக்கனமா இருப்பது என்று சொன்னது எளிய வாழ்க்கை வாழ்வது. நாம் வீணாக்க கூடாது, தேவையில்லாத செலவுகளை நாம் தவிர்க்க வேண்டும். உங்களுக்கு தேவையில்லாத காரியங்களில் பணத்தை செலவு செய்யக்கூடாது, விரயம் பண்ணக்கூடாது. ஏற்கனவே 10 விதமான பொம்மைகள், விளையாட்டு பொருட்கள் பிள்ளைகளுக்கு இருக்குது. ஏன் இன்னும் 10 விதமான விளையாட்டு பொருட்களை வாங்க வேண்டும்? ஏன் பணத்தை அதில் போய் வீணாக்க வேண்டும்? தேவையில்லாத விஷயத்தில் ஏன் பணத்தை செலவு செய்ய வேண்டும்? இது அதிகமாக பணத்தை நீங்கள் பெறுவீர்கள் என்று சொன்னால் அது பெரிய ஆபத்தில் இருக்கிறீர்கள். நீங்கள் தேவையில்லாத காரியங்களை எல்லாம் வீணாக்குவீர்கள். ஆகவே ஒரு ஆள் என்ன வாங்க வேண்டும், என்ன வாங்கக்கூடாது என்பதெல்லாம் நான் சொல்லவில்லை. அது அவருடைய வருமானத்தை பொறுத்து இருக்கிறது. தங்கள் யாரோ ஒருவர் தம் பிள்ளைகளுக்கு அதிகமான காரியங்களை வாங்கி கொடுக்கலாம், இன்னொருவர் குறைவான காரியங்களை வாங்கி கொடுக்கலாம். என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்று நான் இங்கே சொல்வதற்கில்லை. ஆனால் என்னுடைய சொந்த வாழ்க்கையில் நான் தேவனுக்கு நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். நாங்கள் கப்பற்படியை விட்ட பிறகு நானும் என்னுடைய துணைவியாரும், எங்களுக்கு வங்கி கணக்கு இல்லை, பணம் இல்லை. நாங்கள் எந்த சபைக்கும் போய் பணத்தை வாங்குவதில்லை, பெரிய பணக்கார சபைக்கு நாங்கள் போனதில்லை. அநேக ஆண்டுகளிலே தேவைகளில் இருந்தோம். முதல் 2 ஆண்டுகள் குறிப்பாக பிள்ளைகள் வீட்டில் வளர்ந்தார்கள். உடைய பிள்ளைகள் குழந்தைகளாக இருக்கும்பொழுது அந்த பிள்ளைகளுக்கு உடை வாங்குவதற்கு கூட பணம் இல்லை. நாங்கள் என்னுடைய பழைய துணியை எடுத்து என்னுடைய மனைவியே இந்த பிள்ளைகளுக்குள்ள ஆடைகளை தேய்த்து அதை தான் நாங்கள் பிள்ளைகளுக்கு போட்டு விட்டோம். அது மிகவும் நேர்த்தியான ஆடையாக இருக்காது, ஆனால் அதுதான் எங்களுக்கு இருந்தது. கடனே படக்கூடாது என்று நாங்கள் தீர்மானித்தோம். நீங்கள் அதை செய்ய வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. தேவன் உங்களுக்கு கொடுத்திருந்தால் தயவாய் நீங்கள் பயன்படுத்துங்கள், நல்ல ஆடைகளை வாங்கி பிள்ளைகளுக்கு போடுங்கள். ஆனால் நான் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், வீணாக்க வேண்டாம். வீணாக்குவது என்பது கெட்ட பழக்கம். எங்களுடைய வருமானத்துக்குள்ளாக நாங்கள் வாழ கற்றுக்கொண்டோம். அதுதான் முக்கியமான காரியம். உங்களுடைய வருமானத்துக்குள்ளாக நீங்கள் வாழ்கிறீர்களா? உங்கள் வருமானத்துக்கு மிஞ்சி செய்ய வேண்டாம். நீங்கள் தேவையில்லாமல் ஹோட்டலுக்கெல்லாம் போக வேண்டாம். உங்களால் ஹோட்டலுக்கு போய் செலவு செய்ய முடியும் என்றால் போங்கள். ஆனால் நான் என்ன சொல்லுகிறேன் சொன்னால், உங்கள் வருமானத்திற்குள்ளாய் நீங்கள் வாழுங்கள். அதற்கு பிறகு வருத்தப்பட வேண்டாம். நாங்கள் ஏழைகளாக இருந்த அப்படின்னா எங்கள் பிள்ளைகள் எவ்வளவு பாடங்களை கற்றுக்கொண்டார்கள். பல காரியங்களை வாங்குவதற்கு உங்களுக்கு பணம் இல்லாத இருந்தது. ஆனால் உங்களில் அநேகருக்கு எவ்வளவு காரியங்களை வாங்குவதற்கு திரளான பணம் இருக்கிறது. உங்கள் பிள்ளைகள் எப்படி நீங்கள் சிக்கனத்தை கற்றுக்கொள்ள கொடுக்க முடியும்? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் பிள்ளைகளுக்கு சிக்கனத்தை கற்றுக் கொடுப்பது நீங்கள் ஏழையா இருக்க தேவையில்லை. தேவன் உங்களுக்கு நல்ல சம்பளத்தை கொடுத்திருந்தால் தேவனுக்காக நன்றி செலுத்துங்கள். ஆனால் சில சமயத்தில் உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்ல முடியும். எதையாவது பிள்ளைகள் கேட்டால், கடையில போய் கேட்டால் நீங்கள் சொல்ல வேண்டும், மகனே எவ்வளவோ ஏற்கனவே உனக்கு பொருட்கள் இருக்கிறது, எதுக்கு இன்னும் ஒன்று தேவை வேண்டாம். எனக்கு ஏற்கனவே உனக்கு நல்ல ஆடைகள் இருக்கிறது, எதுக்கு இன்னும் ஒரு ஆடையை வாங்க வேண்டும்? 35 ஆடைகள் உனக்கு ஏற்கனவே கபோர்டில் இருக்கிறது, அலமாரியில் இருக்கிறது. ஆகவே தரித்திரத்திலே இருந்தால்தான் மக்கள் ஆவிக்குள்ள மாறுவாள் என்ற அர்த்தம் அல்ல. எனக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் தெரியும். இந்தியாவிலே ஆயிரக்கணக்கான பிள்ளைகள் ஏழைகள் இருக்கிறார்கள். பிள்ளைகள் வழி விலகி போய்விட்டார்கள், ஆவிக்குள்ளாக இல்லை. ஆயிரக்கணக்கான ஏழை மக்கள் தமிழ்நாட்டிலே பார்த்திருக்கிறேன். பிள்ளைகள் குடிசை பகுதியில் வாழக்கூடிய பிள்ளைகள் பார்க்கிறோம். அவர்கள் ஏழை பிள்ளைகள், ஆனாலும் அவர்கள் ஆவிக்குள்ளாக இல்லை, வஞ்சகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய பிள்ளைகளுக்கு சிக்கனமாக இருக்க கற்றுக் கொடுக்க வேண்டும். நீங்கள் பணக்காரராக இருந்தாலும் எளிமையாக வாழ கற்றுக் கொடுக்க வேண்டும்.
தேவையில்லாத காரியங்களை வாங்காமல் உங்களை அந்த இடத்துல நீங்கள் உங்களை வெறுக்க வேண்டும். இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய ரகசியம். I have already plenty of that. Why do I need to get one more? ஏதாவது ஒன்று வாங்க வேண்டுமானால் எனக்கு ஏற்கனவே இருக்கிறது, ஏன் இன்னும் ஒன்றை வாங்க வேண்டும்? Don't copy others. Oh, everybody இந்த விஷயத்திலே மற்றவர்களை காப்பி அடிக்க வேண்டாம். எல்லாரும் விடுமுறைக்கு போய் சந்தோஷிக்கிறார்கள், ஏன் நான் போக வேண்டும்? can afford. இல்லை, உங்களாலே செலவு செய்ய முடிந்தால், Therefore, you have enough funds to go and you போவதற்கு போதுமான பணம் இருந்தால், போவது நன்மை என்று உணர்ந்தால் தாராளமாய் நீங்கள் விடுமுறை காலத்துக்கு போங்கள், எங்கேயாவது போங்கள். ஆனால் மற்றவர்கள் போகிறாள் என்று நீங்கள் போக வேண்டாம். நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். Daddy can't afford all those things. அப்பாவால் இதெல்லாம் வாங்குவதற்கு முடியாது, அதனை சொல்லிக் கொடுக்க வேண்டும். இயேசு எல்லாம் அநேக காரியங்களை வாங்குவதற்கு அவரால் முடியவில்லை. இஸ்ரவேலில் அன்றைக்கு இருந்த பணக்காரர் வாங்கின பொருள் இயேசு வாங்க முடியவில்லை. அவருக்கு இருந்தது, அவர்களை சந்தோஷமா இருந்தார். சிக்கனம் என்பது மிக முக்கியமான விஷயம். Compare yourself with உங்களை மற்றவர்களோடு கூட ஒப்பிட்டு பார்க்க வேண்டாம். another. I would say this finally. நான் கடைசியாக இதை சொல்லுகிறேன். Children, not நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒன்றை கற்றுக் கொடுக்க வேண்டும். மற்றவர்களோடு கூட நமக்கு தங்களை ஒப்பிட்டு பார்க்க கூடாது. மற்ற பிள்ளைகளோடு கூட நம்முடைய பிள்ளைகளை ஒப்பிட்டு பார்க்க கூடாது. மற்ற குடும்பத்தோடு கூட நம்முடைய குடும்பங்களை ஒப்பிட்டு பார்க்க கூடாது. அவர்களை காட்டிலும் அதிகமாக நமக்கு இருந்தால் நாம் அதை குறித்து பெருமை அடைவோம், பிள்ளைகள் பெருமை அடைவார்கள். that's one danger. இது ஒரு ஆபத்து. If you have less than them and they மற்ற குடும்பங்களை காட்ட உங்களுக்கு குறைவா இருந்தால் jealous. பிள்ளைகள் அவர்களை பார்த்து பொறாமைப்பட ஆரம்பிப்பார்கள். ஓ, அவர்களுக்கு அது இருக்கிறது, இது இருக்கிறது. ஆகவே இரண்டு பக்கங்களிலுமே ஆபத்து இருக்கிறது. இது ஒரு மலை உச்சி. Contentment. ஆகவே மன ரம்யம், அதற்கு இரண்டு பகுதியிலேயும் ஆபத்து இருக்கிறது. ஆகவே Content and you're looking at others. மனரம்யம் என்பது போதும் என்ற மனது, அது குறுகலான ஒரு வழி, அதில் நாம் நடக்க வேண்டும். Or you look at others and say, I got ஆகவே தேவை உள்ளவர்களை பார்க்கும் பொழுது நீ those clips. பொறாமைப்படுகிறாய், இல்லாதவர்களை பார்க்கும் பொழுது நீ அற்பமாய் எண்ணுகிறாய், பெருமைப்படுகிறாய், உனக்கு இருக்கிறது என்று சொல்லி. ஆகவே இரண்டு விஷயம் தவிர்க்க வேண்டும், பொறாமையும் பெருமையும். இந்த குறுகலான வழியை நாம் வாழ வேண்டும். ஆகவே இது நமக்கு இருக்கக்கூடிய பெரிய பாக்கியம், நமக்கு இருக்கக்கூடிய பெரிய சவால். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். என்னவென்றால் பிள்ளைகளை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். All of you fathers, உங்கள் எல்லாருக்கும் தகப்பன்மார்களை உங்களுக்கு சொல்லுகிறேன். you failed. விசேஷமாக நான் தவறிவிட்டேனே என்று உணர்கிற தகப்பன்மார்களே, நம்ம எல்லாரும் பல விதங்களில் தவறி இருக்கிறோம். ஆனால் நான் மனதிலும் இருக்கிறேன். நான் செய்யக்கூடிய ஒரு விஷயம், நான் என் பிள்ளைகளுக்காக நான் ஜெபிப்பேன், ஒழுங்காக ஜெபிப்பேன். ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைகள் தேவபக்தி உள்ள பிள்ளைகளாக வளர வேண்டும். ஆண்டவரே, All my failures. ஆண்டவரே, என்னுடைய வீழ்ச்சிகள் இருந்தாலும் கூட ஆண்டவரே, என்னுடைய குறைகள் இருந்தாலும் கூட ஆண்டவரே, அவர்களை தேவபக்தி உள்ள மாற்றும். ஆண்டவரே, நான் தேவனை நோக்கி காத்திருவேன். நானும் என்னுடைய மன துணைவியாரும் நாங்கள் ஜெபிப்போம். ஆண்டவரே, 2 பேர் ஒருமனப்பட்டு எதை கேட்டாலும் தருவேன் என்று சொன்னீர். ஆண்டவரே, ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைகள் பணக்காராய் மாற வேண்டும், புகழ்பெற்றவர்களாய் மாற வேண்டும், பெரியவர்களாய் மாற வேண்டும் கேட்கவில்லை. ஆண்டவரே, ஒரு முறை கூட நான் இதற்காக குப்பைக்காரன் ஜெபித்ததே கிடையாது. ஆண்டவரே, அது உம்மை பொறுத்த காரியம். என்ன வேலை கொடுப்பீரோ ஆண்டவரே, என்ன விதமான சம்பளம் வாங்க வேண்டுமோ ஆண்டவரே, நான் இந்த விஷயத்தில் ஒன்றையும் நான் கேட்க மாட்டேன். ஆண்டவரே, ஆண்டவரே, அவர்கள் வகுப்பில் முதல் மார்க் வாங்க வேண்டும் என்று கூட நான் ஜெபிப்பதில்லை. ஆண்டவரே, ஆனால் அவர்கள் இயேசுக்கு சீஷராய் இருக்க வேண்டும், அவர்கள் தேவபக்தி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும், அவர்களுமே பின்பற்ற வேண்டும். ஆண்டவர் வளரும் பொழுதுமே பின்பற்ற வேண்டும். ஆண்டவர் வேற ஒன்றும் எனக்கு வேண்டாம். ஆண்டவரே, நான் தேவன் முன்பா நின்று நான் சொல்ல முடியும், இந்த ஒரு காரியத்தை தான் என் பிள்ளைகளுக்காக நான் தேவனிடத்தில் கேட்டிருக்கிறேன். Time of their marriage, அவளை திருமணம் என்று வரும்பொழுது they marry from some rich family or ஒரு பணக்கார குடும்பத்திலிருந்து ஒரு பெண்ணை திருமணம் பண்ண வேண்டும் என்று நான் விரும்பவில்லை. நன்றாக அறியப்பட்ட குடும்பம் இல்லை. நான் தேவபக்தியுள்ள பிள்ளைகளை அவர்கள் திருமணம் செய்ய வேண்டும் என்று விரும்பினேன். அவர்கள் தேவபக்தியுள்ளவர்களாக இருப்பதற்கு உதவி செய்யக்கூடிய பிள்ளைகளை திருமணம் செய்ய வேண்டும் என்று விரும்பினேன். அவர்களோடு கூட சேர்ந்து பிள்ளைகளை தேவபக்தியில் வளர்க்கக்கூடிய பெண்கள் வேண்டும் என்று தான் கேட்டேன். நான் நேர்மையாக சொல்ல முடியும். மற்ற காரியங்களையும் நான் விருப்பமாக இருந்ததில்லை. அவர்கள் எந்த ஜாதியில் இருக்க வேண்டும் அதெல்லாம் அதில் விருப்பமே எனக்கு இல்லை. அவர்கள் தேவபக்தியுள்ளவர்களாக இருக்க வேண்டும், அவர்கள் விசுவாசிகளாக இருக்க வேண்டும், அவர்கள் இயேசுவை பின்பற்றவர்களாக இருக்க வேண்டும். என்னுடைய பிள்ளைகளுக்கு அவர்கள் ஒரு பாரமாக இருக்கக்கூடாது. ஆகிய அருமையான சகோதரர்களே, தந்தை தினத்திலே உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். கடந்த காலத்தை மறந்து விடுங்கள். ஆண்டவரே, நான் வீழ்ச்சியடைந்த காரியங்களுக்காக மன்னிப்பு ஆண்டவர் என்று கேளுங்கள். ஆண்டவர் உங்களை கழுவி சுத்திகரிப்பார். ஆண்டவரே, உடைய ரத்தத்தினாலே கழுவும் என்று கேட்குங்கள். ஆண்டவரே, நான் வரக்கூடிய காலங்களில் நல்ல தகப்பனாக இருக்க வேண்டும். ஆண்டவரே, என்னுடைய இருதயமான பிள்ளையிடத்தில் திருப்பப்பட வேண்டும். பிள்ளையுடைய இருதயம் ஆண்டவர் என்னிடத்தில் திருப்பப்பட வேண்டும். அப்படியானால் வரக்கூடிய சந்ததியிலே தேவனுக்கு ஆயத்தமாக இருக்கக்கூடிய சந்ததியை நாம் உண்டாக்க முடியும். அதான் நம்முடைய சவாலை எடுத்துக்கொள்வோம். தந்தையர்கள் எல்லாருக்கும் நான் சொல்லக்கூடிய இறுதியான ஒரு வார்த்தை, மிக முக்கியமான ஒரு வார்த்தை, to be a good father, ஒரு நல்ல தகப்பனாய் இருப்பதற்கு you must be a good husband. நீங்க நல்ல கணவனாய் முதலாவது இருக்க வேண்டும். Don't ignore your wife. அதை நீங்கள் அலட்சியப்படுத்தி விட வேண்டாம். மனைவி அலட்சியப்படுத்தி விட வேண்டாம். மனைவி அலட்சியப்படுத்தி விட்டு நீங்கள் நல்ல தகப்பனாய் இருக்க வேண்டும் என்று எண்ண முடியாது. அது கூடாத காரியம். Before you became நீங்கள் தகப்பனாய் மாறுவதற்கு முன்பதாக கணவனாய் தான் மாறினீர்கள். ஆகவே நல்ல கணவனாய் நீங்கள் முதலாவது இருங்கள். relationship, உங்களை உறவுகளிலே நீங்கள் பிரயாசப்படுங்கள். Lord, மனைவியோடு கூட உள்ள உறவிலே, ஆண்டவரே, நான் ஒரு நல்ல கணவனாய் இருக்கட்டும், one who encourages
ஆண்டவரே என்னுடைய மனைவி உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு கணவனா இருக்கட்டும் ஆண்டவரே. அப்படியானால் என் பிள்ளைகளையும் நான் உற்சாகப்படுத்த முடியும். ஆகவே மனைவியை ஒரு காலம் அலட்சியப்படுத்த வேண்டாம். அநேக பெற்றோர்கள், குறிப்பாக இந்தியாவில் உள்ளதான தாப்பன்மார்கள் முற்றிலுமாக தங்களுடைய மனைவிமார்களை அலட்சியப்படுத்துகிறார்கள். என் பிள்ளைகள் பிள்ளைகள் பிள்ளைகளிடையே அவர்கள் கட்டிக் கொள்கிறார்கள். அவர் நல்ல தகப்பன்மார்கள் அல்ல, இல்லை. ஆகவே நல்ல தேவன் உங்கள் வாழ்க்கையில கொண்டு வந்த முதல் நபர் பிள்ளைகள் அல்ல, உங்களுடைய மனைவிதான். அவர்களுக்கு நல்லவர்களாக இருங்கள். ஆகவே முதலாவது நல்ல தகப்பனாக இருப்பதற்கு முன்பதாக நல்ல கணவன்மார்களாய் நாம் இருக்க வேண்டும். ஆகவே உங்களை எல்லாம் உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு காரியத்தை பகிர்ந்து கொண்டேன் என்று நினைக்கிறேன். தேவன் உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்வார் என்று நம்புகிறேன். நான் அருமையான ஒரு வசனம், நான் நேசிக்கிற வசனம், நாம் விரும்புகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மேலாய் செய்கிறவர், நாம் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக செய்கிறவர் என்று எனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு வசனம் இருக்கிறது. எபேசியர் 4:3 வசனம், நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற என்று வாசிக்கிறோம். who is able to do far more abundantly beyond all that we ask. You ask to be a good father, God's able to do far more than you ask. நீங்கள் நல்ல தகப்பனா இருக்க வேண்டுமா? நீங்கள் நினைக்கிறதுக்கும் வேண்டிக் கொள்ளுக்கும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகி அவருக்கு சதா காலம் மகிமை உண்டாவதாக என்று வாசிக்கிறோம். ஆகவே இந்த அருமையான முடிவு வார்த்தைகளை எடுத்துக்கொள்ளுங்கள். எபேசியர் 3:20-21 வசனங்கள். ஆண்டவரே, வரக்கூடிய வாழ்க்கையிலே நாட்டிலே இது மெய்யாக வேண்டும் என்று விரும்புகிறேன், மெய்யாகும் என்று நம்புகிறேன். ஆண்டவரே, ஆண்டவரே, முற்றிலும் வித்தியாசமான ஒரு தகப்பனாய் நான் மாற வேண்டும். ஆண்டவரே, பிள்ளைகளிடத்திலே ஆண்டவரே அதனுடைய பலனை நான் பார்க்க வேண்டும். வரக்கூடிய வருஷங்களிலே அறியாமையுள்ள காலங்களிலே தேவன் காணாதவர் போல இருந்தார். அப்போஸ்தலர் 17:30. நீங்கள் தவறினவர்களா, வீழ்ச்சியடைந்தவர்களா? அப்போஸ்தலர் 17:30. இப்பொழுது எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று எங்குள்ள மக்கள் எல்லாருக்கும் அவர் கட்டளையிடுகிறார். ஆண்டவரே, நான் நீர் விரும்புகிற தகப்பனா இருக்க வேண்டும். ஆண்டவரே, தேவன் உங்களுக்கு எல்லாருக்கும் உதவி சார்ந்து நம்புகிறேன். எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். நாம் நமக்காக ஜெபிப்போம். பொழுது தகப்பன்மார்களுக்காக, அருமையான சகோதரிகளே, உங்களுடைய கணவன்மார்களுக்காக ஜெபியுங்கள். அவர் நல்ல தகப்பனா இருக்க வேண்டும் என்று ஜெபியுங்கள். நீங்கள் நல்ல மனைவியாயும் நல்ல ஒரு தகப்பனுக்கு கணவருக்கு நல்ல உதவியா இருக்க உதவி ஜெபியுங்கள். பரலோக பிதாவே, தகப்பனா இருக்க எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு உதவி செய்ய மாட்டவரே, நீ விரும்புகிற தகப்பனா இருக்க எங்களுக்கு உதவி செய்கிறாங்க. எங்கள் பிள்ளைகளுக்கு ஆண்டவரே, எங்கள் இருதயத்தை பிள்ளைகளுக்கு திருப்பும் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுடைய இருதயமானது பிள்ளைகளுடைய இருதயத்துக்கு நெருங்கி போகட்டும். ஆண்டவரே, பிள்ளைகளுடைய இருதயம் எங்களிடத்திற்கு வரட்டும். ஆண்டவரே, அப்படியானால் ஆண்டவர் இன்னொரு சந்ததியை நாங்கள் எழுப்ப முடியும். உமக்கென்று வாழக்கூடிய, உமக்கென்று மகிமை செலுத்தக்கூடிய ஒரு சந்ததி ஆண்டவரே, அவர்களை திருமணமாகி அடுத்த ஒரு தலைமுறையை கத்தாவை எழுப்ப முடியும். ஆண்டவரே, இது உடைய சித்தமா இருக்கிறது. ஆண்டவர், இதுதான் உள்ளத்தின் வாஞ்சியா இருக்கிறது. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, நாங்கள் எந்த கிரயமானாலும் செலுத்த விரும்புகிறோம். ஆண்டவரே, ஆமாண்டவரே, எந்த விலை கிரயமானாலும் செலுத்த விரும்புகிறோம். ஆண்டவரே, இன்னொரு சந்ததிக்கு, தேவபக்தியுள்ள சந்ததி, மூன்றாவது சந்ததி எழும்ப வேண்டும். ஆண்டவரே, இந்த பாவத்தால் சபிக்கப்பட்ட பூமியத்திலே கத்தாவே பிரகாசிக்கக்கூடிய விளக்குகளாய் அவர்கள் எழும்ப வேண்டும். ஆண்டவரே, மகிமைப்படுத்த வேண்டும். ஆண்டவரே, ஆண்டவரே, இருளிலே பிரகாசிக்கிற விளக்குகளாய் மாற வேண்டும். ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே பிசாசின் மீது எரியப்படுகிற அம்புகளா இருக்க வேண்டும். ஆண்டவரே, ஆண்டவரே, நாங்கள் நினைக்கிறதுக்கும் வேண்டுகளுக்கும் அதிகமாக நீ செய்ய வல்லவர். ஆண்டவரே, இயேசு நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம் பிதாவே. உம்முடைய நாம மேமிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். கேட்ட நல்ல அருமையான தேவனுடைய வார்த்தைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். ஹலோ, I thank God for the good word that we heard. அறியாமல் உள்ள காலங்கள்ல தேவன் காணாதவர் போலதான் இருந்தார். Yeah, God, overlooked our times of ignorance. ஆனா இப்ப நம்ம எல்லாரும் நம்ம மனம் திரும்புடன் தேவனை எதிர்பார்க்கிறார். But now he wants all of us to repent. எத்தனையோ மகத்துவமான உன்னதமான வார்த்தைகளை நம்ம வேதத்திலிருந்து நம்ம சகோதரன் பகிர்ந்து கொடுத்தார் நமக்கு. Our brother, shared a lot of wonderful truths from the scriptures. என்னுடைய வாழ்க்கையில நான் பார்த்திருக்கிற ஒரே ஒரு காரியம், கிறிஸ்துவ உலகத்துல நான் பார்த்த ஒரே ஒரு அபாயம், நான் பார்த்தது எல்லாம், the one danger that I saw in Christendom is ஜனங்கள் தங்களுடைய சொந்த தேவைகளை அவங்க அறியாது இருக்கிறது. The people not realizing their own need. எப்பெல்லாம் நமக்கு என்னுடைய தேவையை நாம் அறிந்து கொண்டோம்னு சொன்னா, so whenever we realize our own need, நான் நம்ம சகோதரன் சொன்னது போல 3 காரியம் நம்ம வாழ்க்கையில
தொடர்ச்சியா நடந்து கொண்டே இருக்கும். As brother said, three things will continue to happen in our lives. நீங்க நல்லா அவர் சொன்னதை நீங்க அவர் திரும்ப திரும்ப நம்முடைய ஆவிக்குரிய தகப்பனாகிய சகோதரன் சகரியாபன் சொன்ன காரியத்தை நீங்க அவர் சொன்னதெல்லாம் ஒரே 3 காரியத்தை அவர் திரும்ப திரும்ப அவர் அழுத்தம் திருத்தமாய் சொல்லிக் கொண்டே இருந்தார். No, if you have listened carefully to what our spiritual father said, 3 things he was emphasizing again and again. ஒண்ணு நிந்தையை எப்பொழுதும் தன் பக்கமாய் எடுத்துக் கொள்கிறவளா இருப்பான். One is always taking the reproach on ourselves. இரண்டாவது தங்களுடைய அக்கிரமத்தை அவங்க ஒத்துக்கொள்கிறவளா இருப்பாங்க. And second thing is they'll acknowledge their own iniquity transgressions. மூன்றாவது என்ன பண்ணுவாங்கன்னா சதா தேவனிடத்துல அவங்க பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடு கூட அவங்க வேண்டுதல் பண்ணுகிறவர்களா இருப்பாங்க. Third thing is there will be people who always pray with love, cries and tears. முப்பரி நூல் என்றைக்கும் முறியவே முடியாது பிரியமானவர்களே. And the 3-pronged rope, it will not be broken that easily. அதனாலதான் நம்ம எப்பொழுதும் எந்த ஒரு காரியத்திலையும் நம்ம என்ன பண்ணா நிந்தையை முதலாவது நம்ம பக்கம் எடுத்துக்கொள்றவர்களா இருக்கணும். So that is why we should be people who always take the reproach on ourselves first. நம்ம யாரும் சோர்ந்து போகவே கூடாது. None of us should get discouraged. ஆனா எப்பெல்லாம் நிந்தையை நீங்க நம்ம பக்கம் எடுத்துக்கிறீங்களோ அப்ப என்ன நடக்கும்னா தேவன் மகத்துவமான காரியத்தை செய்ய ஆரம்பிப்பார். Now when we take the reproach on ourselves, God will start doing amazing things. எனக்கு என்னுடைய ஃபேவரட் ஒரு எனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு சகோதரி வேதத்துல அபிகாயில் என்னுடைய வாழ்க்கையில. The one woman whom I liked very much in the scriptures is Abigail. நான் எப்பொழுதுமே எனக்கு அந்த அந்த சகோதரியை எனக்கு ரொம்ப என்னுடைய இதயம் கவர்ந்த ஒரு சகோதரி அந்த சகோதரி. I like that sister Abigail. ஏன் அந்த மாதிரி நான் சொல்றேன்னு சொன்னா the reason why I am telling like that is அவனுடைய அபிகாலுடைய புருஷன் அவன் ஞானம் இல்லாமல் அவன் மதியீனமான ஒரு புருஷனா இருந்தாலும் even though the husband of Abigail is a foolish person, ஆனா அபிகாயில் நிந்தையை தன் பக்கமாக எடுத்துக்கொண்டவளோடு. But Abigail, she always took the reproach on herself. அதனாலதான் முதல்ல நம்ம சகோதரன் நமக்கு சொன்னது எப்போதும் நிந்தைய உங்க பக்கம் எடுத்துங்க, பிள்ளைங்க பக்கம் போடாதீங்க அப்படின்னாரு. That is why brother said, always take the reproach on yourself, never put the blame on your children. நான் உங்களுக்கு சுருக்கமாய் சில வார்த்தைகளை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். I want to show very shortly, briefly, a few verses. 1 சாமுவேல் புத்தகம் 25ஆம் அதிகாரம். 1 Samuel chapter 25. 23வது வசனத்தை வாசித்து பாருங்க. Verse 23. 23வது வசனம். 1 Samuel chapter 25 verse 23. அபிகாயில் தாவீதை காண்கையில் தீவிரமாய் கழுதை விட்டு இறங்கி தாவீதுக்கு நேராக தரையில் முகங்குப்புற விழுந்து பணிந்து. When Abigail saw David, she hurried and dismounted from the donkey and fell on her face before David and bowed herself to the ground. 24வது வசனம் பாருங்க. See verse 24. அவன் பாதத்தில விழுந்து என் ஆண்டவனே இந்த பாதகம் என் மேல் சுமரட்டும். She fell at his feet and said, on me alone, my Lord, be the blame. பாத்தீங்களா, தமிழ்ல அது மாதிரி வரல, ஆனா இங்கிலீஷ்ல பாருங்க கரெக்டா எழுத்து. In Tamil it does not come out nicely, but in English it just come out very nicely. ஆண்டவரே இந்த நிந்தை என் மேல் சுமரட்டும் ஆண்டவரே அப்படி. On me alone, my Lord, be the blame. அப்ப என்ன அந்த மாதிரி ஒரு நிந்தை என் மேல் சுமரட்டும் அவர் சொன்னதுனால என்ன நடந்ததுன்னா, when she said, that when she took the blame on herself, what happened? அவளிடத்துல ஒரு ஞானம் கூட இருந்தது பாருங்க அவள்கிட்ட. She had the wisdom. 31ஆம் வசனம் பாருங்க. Verse 31. நீ விருதாவாய் ரத்தம் சிந்தாமலும் என் ஆண்டவனாகிய நீ பழி வாங்காமலும் இருந்ததுண்டானால். Verse 31. This will not cause grief or a troubled heart to my Lord. அப்பொழுது என் ஆண்டவனாகிய உமக்கு துக்கமும் இராது மன இடரலும் இராது. By having shed
by having shed blood without cause, and by my Lord having avenged himself, that will not cause grief or a trouble heart to my Lord. பாத்தீங்களா, ஒரு நிந்தையை எடுத்துக்கொண்டவளுக்கு அவன் ஒரு ராஜாக்கு வந்து புத்தி சொல்றான், உனக்கு துக்கமும் இருக்காது, உனக்கு மன இடரலும் வராது. A woman who took the blame on herself, no, he is speaking very wisely to the king, that she was saying that the king will not have any grief or troubled heart. அதே போல நிந்தையை எப்பொழுதும் தன் பக்கமா எடுத்துக் கொள்கிற தாவீது தன்னுடைய சூழ்நிலையில நிந்தையை தன் பக்கமா எடுத்துக்கொண்டான். And even David, in one circumstance, one situation, he took the blame on himself. 2 சாமுவேல் புத்தகம் 24ஆம் அதிகாரம். 2 Samuel chapter 24. நீங்க எடுத்து பாருங்க, தயவு செய்து என்னோட கூட எடுத்து நீங்க பாருங்க. You please turn to that verse along with 24ஆம் அதிகாரம் 25வது வசனம். verse 24, chapter 24, verse 25. 25. அங்கே தாவீது கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தினான். David built there an altar to the Lord, verse 25, and offered burnt offerings. அப்பொழுது கர்த்தர் தேசத்துக்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டருளினார். Thus the Lord was moved by prayer for the land. இஸ்ரவேலின் மேலிருந்த அந்த வாதை நிறுத்தப்பட்டது. And the plague was held back from Israel. எப்படி தேவன் அந்த இதனுடைய ரகசியம் என்ன? What is the secret behind all this? அந்த 10ஆம் வசனம் பாருங்க. The secret is in verse 10. இவ்விதமாய் ஜனங்களை எண்ணின பின்பு ராஜாவின் இருதயம் அவனை பாதித்தது. Now David's heart troubled him after he had numbered the people. அப்பொழுது தாவீது கர்த்தரை நோக்கி, So David said to the Lord, நான் இப்படி செய்ததினால் பெரிய பாவம் செய்தேன். I have sinned greatly in what I have done. இப்பொழுதும் ஆண்டவரே உமது அடியானின் அக்கிரமத்தை நீக்கிவிடும். But now, O Lord, please take away the iniquity of your servant. நான் மகா புத்தியீனமாய் செய்தேன் என்றான். For I have acted foolishly. பாத்தீங்களா, நிந்தையை எப்படி எடுக்கிறான் பாருங்க தம் பக்கம். How he is taking the blame on himself. அவன் மத்தவங்க மேல மத்தவங்க எல்லாம் வந்து கையை காட்டலாம். He is not pointing his fingers on others. நான் தான் பெரிய பாவம் செய்தேன். It is I who have sinned greatly. நான் தான் என்னுடைய அக்கிரமத்தை நீக்கி விடுங்க. It is I who did it, so take away my iniquity. நான் தான் மகா புத்தியீனமா செய்தேன். It is I who acted very foolishly. எப்பவுமே பாருங்க, அந்த நிந்தைய தம் பக்கம் எடுக்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. So when he took the blame on himself, see what is happening. உடனே தேவதூதன் உடனே வந்து தீர்க்கதரிசி வருகிறான். And immediately Lord said a prophet. தேவன் உடனே அனுப்புறாரு பாருங்க. நிந்தை எடுத்த உடனே தீர்க்கதரிசியை தேவன் அனுப்புறாரு பாருங்க. The moment David took the blame on himself, the Lord is immediately sending a seer to him. ஆமா பிரியமானவர்களே, எப்பொழுதும் சொல்கிறேன், நீங்களும் நானும் சரி, ஏதாவது இது இருந்ததுன்னா, ஆண்டவரே அது நானா இருக்குமோ, அது என்னுடைய தவறுதான் ஆண்டவரே, நான் நிந்தையை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல. In all our situations, we should always tell the Lord, it could be me, Lord, I take the blame on myself. அவங்களுக்கு நம்பிக்கை உண்டு எப்பவுமே. உங்களுக்கு such people will have hope always. அந்த கல்லனை போலதான், அந்த சிலுவையில் அறையப்பட்ட அந்த கல்லனை போல, நான் செய்த அக்கிரமத்துக்கு, நான் பண்ண கொலைக்கு, நான் பண்ண அநேக என்னுடைய துன்மார்க்கமான செயலுக்கு ஏற்ற தண்டனை தான் எனக்கு கிடைக்குதுன்னு அவன் சொன்னான். Like that thief who was hanging on the other side along with Lord Jesus, he took the blame. He says, I am punished for the atrocities I have committed, sins I have committed, for the murder. ஆண்டவர் அவனை பார்த்து என்ன சொன்னாரு? What did the Lord say to him? இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பேன். Today you will be with me in paradise. ஆனா இன்னொருத்தன் பாருங்க, நிந்தையை அவன் எடுத்துக்கல. But another person, another thief, he did not take the blame on himself. கடைசியில கைவிடப்பட்டான் பாருங்க. And finally he was forsaken. இந்த வேதத்துல உங்களுக்கு வந்து நிறைய காரியத்தை நான் காண்பிக்க முடியும். நிந்தைய தன் பக்கமா எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு தேவ மனுஷனையும் தேவன் அவனை ஆசீர்வதிக்கிறத நீங்க பார்த்து நேரலாம். I can show many instances like this, the blame on himself, how God has blessed them.
பிரியமானவர்களே, இதுதான் நமக்கு முக்கியமான ஒன்று. Yes, beloved brothers and sisters, this is the most important thing for us. எத்தனையோ வார்த்தைகளை நம்ம கேட்கின்றவர்கள் நம்ம இருதயம் சோர்ந்துடக்கூடாது. As we hear so many, word, our heart should not get discouraged. நாங்கள் தவறி போயிட்டுமே அப்படின்லாம் நம்ம நினைக்க கூடாது. You should not think, oh, I have failed the Lord. இன்னும் எனக்கு நாசில சுவாசம் இருக்கிற வரைக்கும் என்னிடத்துல நம்பிக்கை வச்சுக்கிறாருன்னு ஆண்டவர். Lord is, having hope on us as we have breath in our nostril. அதனால நம்ம எப்பொழுதும் நாம் நிந்தையை நம்ம பக்கமா எடுத்துக்கொள்வர்களாக இருப்போம். Let us be people who always take the blame on ourselves. அதே போலதான் நான் இந்த நேரத்திலும் கூட நான் அந்த பிள்ளைகளுக்கு மற்ற வாலிப சகோதரிகளுக்காக உங்களுக்கு சொல்லுகிறேன். And I also want to tell to the young people and to the sisters. எப்பொழுதும் சொல்றேன், மற்றவங்களை உங்களை முதியவர்களை எப்பொழுதும் கனம் பண்ண தெரிஞ்சுங்க. And you young people always learn to respect older people. நான் ஒரே ஒரு சம்பவத்தை உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன். I want to read one incident. 2 ராஜாக்களின் புத்தகம் 2ஆம் அதிகாரம். 2 Kings chapter 2. இது வாலிபர்களுக்கு மாத்திரமல்ல, பெற்றோர்களுக்கும் இதுல பெற்றோர்களும் அடங்கும். அதுல this is not only for the young people, even for the parents. அங்க பாத்தீங்கன்னு சொன்னா அந்த 2 ராஜாக்களின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 2 Kings chapter 2. 2 வசனம் தான். 2 verse 23 24. verse 23 and 24. இந்த 2 வசனத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா பெற்றோர்களும் சரி பிள்ளைகளும் சரி இதுல நாம் செய்த அங்க இருந்த ஒரு அபாயத்தை இந்த 2 வசனத்துல கண்டுபிடிக்கலாம். We can find the 2 dangers for both children and for the parents. 23ஆம் வசனம் பாருங்க. verse 23. அவன் அவ்விடத்தை விட்டு பெத்தேலுக்கு போனான். அவன் வழியே நடந்து போகையில் பிள்ளைகள் பட்டணத்திலிருந்து அவனை பார்த்து மொட்டை தலையா ஏறிப்போ என்று சொல்லி நிந்தித்தார்கள். Then he went up from there to Bethel, and as he was going up by the way, young lads came out from the city and mocked him and said to him, "Go up, you bald-head! Go up, you bald-head!" அப்பொழுது அவன் அவர்களை திரும்பி பார்த்து தீர்க்கதரிசியாகிய எலிசா அவன் திரும்பி பார்த்து கர்த்தருடைய நாமத்திலே அவர்களை சபித்தான். Then the prophet when he looked behind him and saw them, and he cursed them in the name of the Lord. உடனே காட்டிலிருந்து 2 கரடிகள் புறப்பட்டு அவர்களின் 42 பிள்ளைகளை பீறி போட்டது. Then 2 female bears came out of the woods and tore up 42 lads of their number. 2 கரடி, just 2 bears, 42 பிள்ளைங்க, 42 children. ஒரு கரடி 21 பிள்ளைங்களை சாகடிச்சிருக்கு. So one bear killed 21 lads. 25 அன்னைக்கு அந்த வீட்டுல அந்த ஊர்ல 42 பிள்ளைங்க செத்துருக்காங்க. And that on that day 42 children died in that place. அந்த பிள்ளைங்க பண்ண தப்பு என்ன? What is a mistake those children did? விபச்சாரம் பண்ணாங்களா? Did they commit adultery? வேசித்தனம் பண்ணாங்களா? Did they commit fornication? கொள்ளடிச்சாங்களா? Did they rob somebody? இல்ல கொலை பண்ணாங்களா? Or did they murder someone? இல்ல ஊரை ஏமாத்துனாங்களா? Or did they cheat the people in that place? அவங்க என்ன பண்ணாங்க? அவங்க what did they do? ஒண்ணும் பண்ணல. They did not do anything such things. தீர்க்கதரிசியாகி எலிசாவை பார்த்து அவங்களை பரியாசம் பண்ண ஆரம்பிச்சாங்க. They started mocking the prophet Elijah. மொட்டை தலையா ஏறிப்போ. Go up, you bald-head. Go up, you bald-head. இதனா ஒரு நாள் தான் சொன்னான்னு நினைச்சுக்கிறீங்களா அவங்கள? Do you think these people, these lads said only one? எந்த காரியமும் ஆக்சிடென்டா நடக்கவே நடக்காது. Nothing will happen accidentally. இந்த பசங்க என்ன பண்ணிருப்பாங்க, ஊர்ல இருக்கிறது மாதிரி வேற யாருன்னா இருக்கிறவங்க அவங்க கேலி கிண்டல் பண்ணிட்டு இருப்பானுங்க இவங்க எல்லாரும். Like the people in that place, they would have mocked other people. அப்ப இவங்க உட்காந்துருக்கு அப்பா அம்மா எல்லாம் என்ன பண்ணிருப்பாங்கன்னா கூட உட்காந்துக்கிட்டு பெரியவங்க எல்லாம் அப்படி சொல்லக்கூடாது, அமைதியாரு, என்ன அதெல்லாம் இப்படி எல்லாம் பேசுற, மரியாதை இல்லாம நடந்துக்கிறாங்க, பெரியவங்க அவங்களை கனம் பண்ணு அப்பெல்லாம் அவங்க சொல்ல.
No, those parents, they did not tell to their children when they were mocking somebody else in that place. They did not correct them. அந்த பிள்ளைங்க வந்து கேலி கிண்டல் பண்ணும்போது கூட அப்பா அம்மா 2 பேரும் உட்காந்து சிரிச்சின்னு உட்காந்துட்டு இருந்தாங்க. And when these little children were mocking others, the parents were also sitting together and laughing at them. இது மாதிரி அவங்க ஊர்ல வந்து இது மாதிரி யாருன்னா ஒரு நொண்டியா இருந்தானா நொண்டி நொண்டின்னு சொல்லி இருப்பானுங்க. Probably if somebody is handicapped in that place, they would have, mocked that handicap. யாராவது ஒரு ஊமை என்னன்னா ஊமை ஊமைன்னு சொல்லி இருப்பானுங்க. And if there was a dumb person, they would have called him a dumb. அதுல வேற எதனா வந்து ஒரு அங்க குறைவனமா இருக்கிறவங்கள பார்த்து அவங்கள பார்த்து ஏதாவது ஒரு காரியத்தை வந்து அவங்க வந்து பரியாசம் பண்ணிட்டே இருந்திருப்பாங்க. They would have mocked a person who may not have a who is handicapped. பாவம் பின்தொடர்ந்து கொண்டே வரும் எப்பவுமே. And the sin will always come after them. அது வந்து அவங்க சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுதே அவங்க வந்து நீ இது மாதிரிலாம் பேசக்கூடாது, இது மாதிரிலாம் நீ சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பிள்ளையாண்டான நடத்த வேண்டிய வழியில நடத்தலன்னா அந்த அபாயம் வந்துட்டு. If the parents have not taught the children, show them the way they should go, these dangers will come. நான் பார்த்திருக்கிறேன். எனக்கு பிள்ளைகள் கிடையாது. ஆனா இப்ப என்னுடைய பேர பிள்ளைகள்லாம் நான் பார்க்கும்போது அவங்க கிட்ட ஏதாவது தப்பு கண்டுபிடிச்சுன்னா உடனே அவங்க கிட்ட போய் செட்டரேட் பண்ணுவேன் நான். If I have seen in my life, even though I don't have children, but when I see something in a grandchildren, I will immediately go and correct. நான் அவங்கள பார்த்து சொல்லுவேன், ஏழைங்களை பார்த்து அவங்களுக்கு உதவி பண்ணுங்கன்னு சொல்லுவேன் என் பேர பிள்ளைங்களுக்கு. Pardon? பேர பிள்ளைங்க உதவி பண்ணுங்க, ஏழைகளை பார்த்து அவங்களுக்கு உதவி பண்ணுங்கன்னு சொல்லுவேன். When I will tell my grandchildren, when they see a poor person, I will tell them to help such poor people. பரியாசம் பண்றது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். And if it is mocking, one has to be very, very careful. இது அது பெற்றோர்கள் பண்ண தப்பு. இது That's a mistake of the parents. அதனால 42 பிள்ளைங்க அன்னைக்கு வந்து இளம் வயசுல தன் காலத்துக்கு முன்பே செத்து போனாங்க. 42 பிள்ளைங்க. And these 42 lads, they died before that time. பிரியமானவர்களே, மிகுந்த ஜாக்கிரதையா இருக்கணும் நம்ம எல்லாரும். Beloved, let us be very, very careful. நீ அது மாதிரிலாம் நம்ம இதுதான் நம்முடைய தேவையை உணர்கிறது தான். This is what to realize our own need. ஆண்டவரே, நாங்க இப்படிலாம் இருக்குங்க ஆண்டவரே, நாங்க தேவை உள்ளவர்களா நாங்க இருக்கோம். Lord, things are like this, Lord, we are needy people. அப்படின்னா அவங்க எல்லாம் எப்படி இருப்பாங்கன்னா தேவனுடைய சமூகத்துல அவங்க அழுகிறவர்களா இருப்பாங்க. No, if people are like that, they will be a people who will be always, praying with loud cries and tears. அவங்கள வந்து போய் சதா அவங்கள தட்டிக்கிட்டே இருப்பாங்க ஆண்டவர்கிட்ட. And they will keep on knocking the door of the Lord. அவங்க அது வந்து எப்படி இருக்குன்னு சொன்னா, நான் சொல்றது போலதான் யோபு ஒரு வார்த்தையை சொல்லுவாரு. It will be like what Elihu said. யோபின் புத்தகத்துல ஒரு வார்த்தை இருக்கும். There's a verse in the book of Job. அதுல அவர் சொல்லுவாரு, தீக்குருவிகளை பத்தி யோபு பேசுவாரு. And he will speak about ostriches. அந்த தீக்குருவி என்ன பண்ணுன்னு சொன்னா, மணல்ல போய் முட்டை இட்டுட்டு அது தன்னுடையது அல்லாதது போல அது போயினே இருக்குமா. The ostrich will lay a leg and it will go then as if it is not its own egg. அதுக்கு தெரியாது. அந்த தீக்குருவிக்கு அது அந்த முட்டையை போட்டு அது பாட்டுக்கு தன்னதல்லாத போல போயினே இருக்குமா. The ostrich will lay its leg and will move away from that place as if the egg is not its. 39ஆம் அதிகாரம் யோபு 39. Job chapter 39. 14ஆம் வசனம் பாருங்க. 13ல இருந்து வாசித்து பாருங்க. Read from verse 13 onwards. தீக்குருவிகள் தங்கள் சட்டைகளை அசைவாடி ஓடுகிற ஓட்டம் நாரை தன் சட்டைகளாலும் இறகுகளாலும் பறக்கிறதுக்கு சமானம் அல்லவோ. The ostrich's wings flap joyously with the pinion and the plumage of love. அது தன் முட்டைகளை தரையிலே இட்டு அவைகளை மணலிலே அனலுரைக்க வைத்துவிட்டு போய், for she abandons her eggs to the earth and warms them in the dust. காலால் மிதிப்பட்டு உடைந்து போகும் என்பதையும் காட்டு மிருகங்கள் அவைகளை மிதித்து விடும் என்பதை நினைக்கிறதில்லை. And she forgets that a foot may crush them or that a wild beast may trample them. அது தன் குஞ்சுகள் தன்னுடையது அல்லாதது போல அவைகளை காக்க கடின குணம் உள்ளதாய் இருக்கும். She treats her young cruelly as if they were not hers. அவைகளுக்காக அதற்கு கவலை இல்லாதபடியினால் அது பட்ட வருத்தம் விருதாவாம். Though her labor be in vain, she is
unconcerned. She is 17ஆம் வசனம், அது 17ஆம் வசனம் பாருங்க. verse 17. தேவன் அதற்கு புத்தியை கொடாமல் ஞானத்தை விலக்கி வைத்தார். God has made her forget wisdom and has not given her a share of understanding. தேவன் புத்தியை கொடாமல் ஞானத்தை அதற்கு விலக்கி வைத்தார். God has not given her a share of understanding and made her forget wisdom. ஏன் தேவன் அது மாதிரி ஞானத்தை கொடுக்கல, புத்தியை விலக்கி ஞானத்தை விலக்கி வச்சாரு? Why did the Lord, did not give it the share of understanding and did not give wisdom? தன்னுடைய குஞ்சுகளை தன்னுடைய அல்லாதது போல. Because she treated her young as if it is not its own. அது கடின குணம் உள்ளதா இருந்தது. It was cruel. பிரியமானவர்களே, இந்த வார்த்தை உங்களுக்கு எனக்கும் பலிச்சிடக்கூடாது. Beloved, this should not happen. These words should not happen in our life. இவன் என்னுடைய பிள்ளை. This is my children. இது என்னுடைய குழந்தை, என்னுடைய தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளை. This is the child whom God has given me. நான் அவனை அவனை தேவனுக்கு முன்பாக உத்தமனாய் வளர்க்கணும். I should bring him up before the Lord, with all integrity. நிறைய இருக்கு, நிறைய. இது ஒரு கடல். இதை நீங்க தோண்டினீங்கன்னா நிறைய கிடைக்கும் அதுல. It's like a big ocean, and if you dig, you will get lot. நிந்தை நம்ம பக்கமா எடுத்துக்கொள்வோம். Let us take the blame on ourselves. சகோதரன் சொன்னது போல அவருக்கு முன்பா நாம் விழுந்து கிடப்போம். As brother said, let us fall before him. சாரி, அவரை நோக்கி நாம் கூப்பிடுகிறவர்களா இருப்போம். Let's be people, cry out to him. தேவன் நமக்கு உதவி செய்வார். The Lord will really help us. சோர்ந்து போகவே கூடாது. நம்ம you should not get discouraged. இன்னும் நமக்கு முன்பாக தேவன் ஒரு நல்ல ஒரு நல்ல தருணத்தை தேவன் வைத்துக் கொண்டுதான் இருக்கிறார். God is still giving us time before us. அக்கிரமத்தை நாம் ஒத்துக்கொள்வோம். Let us take the blame on ourselves. தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் நமக்கு உதவி செய்வார். The Lord will definitely help each one of us. நிச்சயமாய் நம்முடைய பிள்ளைகள் எல்லாருமே தேவனை அறிகிற அறிவில நம் பிள்ளைகள் வளருவார்கள். Definitely all our children will get the knowledge of God. ஆண்டவரே, குறை என்கிட்ட தான் சொல்லும். Let us say, Lord, the blame is on me. நான் எடுத்துக்கொள்றேன் ஆண்டவரேன்னு சொல்லு. Lord, let me take the blame on myself. தேவன் வாதையை நிறுத்துவார். The Lord will stop the blame. கேட்கிறது காது உள்ளவர்கள் கேட்க கடவர்கள். Those who have ears to hear, let them hear. Amen. Amen. Yes, dear brothers and sisters, let us be thankful to God for the word that we heard today. சகோதர சகோதரிகளே, நாம் இந்த நாளிலே கேட்ட வார்த்தைக்காய் நன்றியுள்ளவர்களாய் இருப்போம். Great warnings we heard. நாம் எச்சரிப்புகளை கேட்டிருக்கிறோம். And also words of tremendous encouragement. அபரிதமான உற்சாகத்தின் வார்த்தைகளையும் கேட்டிருக்கிறோம். Wonderful promises. அற்புதமான வாக்குத்தத்தங்கள். Let us not forget the promise we heard from Isaiah chapter 41 verse 17. ஏசாயா 41:17 கேட்ட வாக்குத்தத்தத்தை நாம் மறந்து போக வேண்டாம். Verse 17 and 18. 17-18. The Lord said, if I am needy and cry out to him continuously, he will answer me. நாம் தேவையுள்ளவர்களாய் தேவையோடு அவரிடத்திலே தொடர்ந்து அவரிடத்திலே கதரும் பொழுது அவர் நமக்கு பதில் செய்வார். If I go to him in thirst, நாம் தாகத்தோடு அவரிடத்திலே செல்வோமானால், this word does not say that he will give a tumbler of glass of water. No. இந்த வார்த்தையிலே நமக்கு ஒரு குடிப்பதற்கு ஒரு கிளாஸ்லே தண்ணீர் கொடுப்பார் என்று சொல்லப்படவில்லை. Said he will, if I am thirsty and cry out to him, he says that he will give a fountain of water. நாம் தாகத்தோடு அவரிடத்திலே கதரும் பொழுது அங்கே ஒரு நீரூற்று தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார் என்று வாசிக்கிறோம். We read that in verse 18. அது 18ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். He'll quench the thirst not with a glass of water, but with a fountain of water. அங்கே வறண்ட 18ஆம் வசனம், உயர்ந்த மேடுகளின் ஆறுகளையும் பள்ளத்தாக்கின் நடுவே ஊற்றுகளையும் திறந்து, with rivers and fountains. ஆறுகளினாலும் ஊற்றுகளினாலும் திருப்தியாக்குவார். Yes, all that you and I need to have is to have the cry
continually. உங்களுக்கும் எனக்கும் இருக்க வேண்டியது தொடர்ந்து அந்த கதறுதல். To be a good husband. ஒரு நல்ல கணவனாய் இருக்கும்படி. That's the secret. He told that secret at the end. கடைசியாய் சகோதரர் அந்த ரகசியத்தை சொன்னார். The secret of being a good father is to be a good husband. நல்ல தகப்பனாய் இருப்பதற்கான ரகசியம் நல்ல கணவனாய் இருப்பதே. That's a challenging word for me and for all of us. எனக்கும் நம் எல்லோருக்கும் அது ஒரு சவாலிடக்கூடிய ஒரு வார்த்தை. Yes, brothers and sisters, let that cry be in our hearts always. ஆம் சகோதர சகோதரிகளே, அந்த கதறுதல் நம்மளுடைய இதயத்தில் என்றென்றும் இருப்பதாக. Lord, let me be a good husband first of all. ஆண்டவரே, நான் முதலாவது ஒரு நல்ல கணவனாய் இருக்கட்டும். And Lord, help me to be a good father. ஆண்டவரே, ஒரு நல்ல தகப்பனாய் இருக்க எனக்கு உதவி செய்யும். I just want to add one thing, from what brother Prakasam was sharing. சகோதரர் பிரகாசம் பகிர்ந்து கொண்ட காரியத்திலிருந்து ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். From the incident of Elisha, cursing those children. எலிசாவினுடைய அந்த சம்பவத்திலே அவர்கள் சபித்தார்கள் அல்லவா? 2 Kings chapter 2. 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம். Brother said, these people, these children, they would have mocked somebody in their village. சகோதரர் சொன்னார், கிராமத்திலே அவர்கள் யாரையாவது கேலி செய்திருப்பார்கள். And their children, parents did not correct them. பெற்றோர்கள் அவர்களை திருத்தவில்லை. I remember, hearing from brother Victor once. சகோதரர் விக்டர் ஒரு முறை இப்படி பேசினது எனக்கு ஞாபகம் இருக்கிறது. How did these children know balded? மொட்டத்தலையா என்ற காரியம் தங்கள் பிள்ளைகளுக்கு எப்படி தெரிந்தது? How did the children know? They said, when they said go up, ஏறி போ என்ற காரியம் அவர்களுக்கு எப்படி தெரிய வந்தது? How did they knew? அவர்கள் எப்படி ஏறி போ என்ற காரியத்தை சொன்னார்கள்? Brother Victor was saying this. So Victor அப்படியே சொன்னார். We all know Elijah, he was taken up. எலியா மேலே எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்ற காரியம் நம்ம எல்லோருக்கும் தெரியும். And he was speaking about sin. அவர் பாவத்தை குறித்து கண்டிப்பாய் பேசினார். And there was famine. அங்கே பஞ்சம் காணப்பட்டது. People are suffering. ஜனங்கள் பாடுபட்டார்கள். And finally, the Lord took him up. கடைசியாய் தேவன் அவரை எடுத்துக்கொண்டார். So people knew that Elijah was taken up. அங்கே எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்பதை ஜனங்கள் அறிந்திருந்தார்கள். And after Elisha took that place. எலியாவுக்கு அப்புறம் எலிசா அந்த இடத்துக்கு வந்து விட்டார். And God anointed him with double portion of the anointing. இரட்டிப்பான அபிஷேகத்தினால் தேவன் எலியாவை அபிஷேகித்தார், எலிசாவை அபிஷேகித்தார். And he also spoke about against sin. அவரும் பாவத்துக்கு விரோதமாய் பேசினார். He also wanted people to come back to the Lord. தேவனிடத்திலே திரும்பி வாருங்கள் என்று ஜனங்களிடத்திலே அவரும் பிரசங்கித்தார். But they are not willing to forsake the Baal. ஆனால் பாகாலை விட்டுவிட அவர்களுக்கு மனதில்லை. Probably like we heard they sat in the dining table. நாம் கேட்கிறது போல சாப்பாட்டு மேஜையிலே உட்கார்ந்து. And parents and children, when they were sitting there, the parents used to discuss, like this Elijah, if this bald-headed Elisha would also go up, it will be good. அவர்கள் பெற்றோர்கள் சாப்பிடும் பொழுது இப்படியாய் பேசிக் கொண்டிருக்கலாம். எலியா ஏறி போனது போல இந்த எலிசாவும் ஏறி போனால் நல்லா இருக்கும். He is torturing us. அவர் நம்மை தொந்தரவு செய்து கொண்டிருக்கிறார். And if this bald man would go up, it will be good for this country. இந்த மொட்டைத்தலையா எலியாவும் எலிசாவும் ஏறி போனால் நல்லா இருக்கும். And these children were listening. பிள்ளைகள் அதை செவிசாய்த்து கேட்டார்கள். And that is what made them to say the same thing when they saw Elisha, the prophet. எலிசா தீர்க்கதரிசியாகிய எலிசாவை கண்டபொழுது அவர்கள் அப்படியாய் பேசினதற்கு காரணம் அதுவாயிருக்கலாம். What they heard from the parents, they spoke to that prophet of God. தேவனுடைய தீர்க்கதரிசனத்திலே பெற்றோர்கள் பேசியதை கேட்டதை அவர்களும் சொன்னார்கள். Parents disrespected the prophet of God. தேவனுடைய தீர்க்கதரிசியை பெற்றோர்கள் கனவீனப்படுத்தினார்கள். Children did the same thing. பிள்ளைகளும் அதையே செய்தார்கள். And the Lord was angry with them, and he sent 2 bears, and the 42 children died. தேவன் அவர்கள் மேல் கோபம் கொண்டார். 2 கரடிகள் வந்தது, 42 பிள்ளைகள் இறந்து போனார்கள். The responsibility was on the parents. The death of 42 children, the responsibility is upon their parents. 42 பிள்ளைகள் இறந்து போனதனுடைய பொறுப்பு பெற்றோர்களையே சாரும். When I never forgot that. அதை நான் மறந்து போகவே இல்லை. Lord, I don't want to be a
father like that. நான் ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு தகப்பனா இருக்க வேண்டாம். I want to see them godly men as heroes. ஆண்டவரே தேவ மனுஷர்களை ஒரு ஹீரோக்களை போல நான் காண உதவி செய்யும். I want to respect every older person. எல்லா வயது முதிர்ந்த நபரையும் நான் மதிக்க விரும்புகிறேன். That is how, that is what we can also teach our children. அதுதான் நம்மும் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க முடியும். Let us go to God. நாம் தேவனிடத்திலே இப்படியாய் சொல்வோம். And let us go to God and repent with repentance. மனம் திரும்புதலோடு தேவனிடத்திலே நாம் செல்வோம். And taking the blame on ourselves. நம்மேல் தவறை பொறுப்பை எடுத்துக்கொள்வோம். Let us thank God for the word that we heard. நாம் கேட்ட வார்த்தைக்காய் தேவனுக்கு நன்றி சொல்வோம். Father, we thank you for the good word that you gave us. ஆண்டவரே நீ கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். Yes, Lord. Many of us have failed. ஆண்டவரே அநேகர் நாங்கள் தோல்வியுற்றிருக்கிறோம். Miserably. ஆண்டவரே மோசமாய் தோல்வியுற்றிருக்கிறோம். Now we come to you, Lord, with a needy heart. தேவையுள்ள இருதயத்தோடு உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். You only pray, Holy Spirit of God, that you will remind all these things what we heard today. இந்த நாளிலே கேட்ட காரியங்களை பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்கு ஞாபகப்படுத்தும். That we will be first of all a good husband. முதலாவது நல்ல கணவராய் இருக்கும்படியாயும் and be a good parent, Lord. Good father. நல்ல தகப்பனாய் இருக்கும்படியாயும் உதவி செய்யும். And good parents. நல்ல பெற்றோர்களாய் இருக்க உதவி செய்யும். Let that cry be always in our hearts, Lord. ஆண்டவரே அந்த கதறுதல் எங்கள் இதயத்திலே என்றென்றும் இருப்பதாக. We will always knock your door for this, Lord. ஆண்டவரே இதற்காக எப்பொழுதுமே உங்களுடைய கதவை தட்ட எங்களுக்கு உதவி செய்யும். Thank you, Lord, that you are a good father. நீர் ஒரு நல்ல தகப்பனாய் இருக்கிறீர். உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். You will give all the good. You will not withhold anything good, Lord, from us. ஆண்டவரே நன்மையானது ஒன்றையும் நீர் எங்களுக்கு தராமல் நீர் வைக்க மாட்டீர். We want to be like you, a good father. உம்மை போல நல்ல தகப்பன்மார்களாய் நாங்கள் இருக்க விரும்புகிறோம். Help us. எங்களுக்கு உதவி செய்யும். In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். Amen. ஆமென்.